Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation Made Easy. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல QR கோட ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பராக இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். யாரும் இன்ட்ராக்ட் பண்ண ரெடியா இருக்கீங்களா? ஏன்னா இது ஒன் வே கம்யூனிகேஷன் இருக்காது. ஹலோ சார், நேம் ஸ்ரீகாந்த். குட் ஈவினிங் பிரதர். சார், அதான் ஐபி ஹை அண்ட் லோ இருக்குல்ல சார், அது வந்து 15 மினிட்ஸ்ல ஃபர்ஸ்ட் கேண்டில் மார்க் பண்ணுவீங்க. இது வரைக்கும் தான் நான் வீடியோஸ்ல அது அதோட பர்பஸ் மட்டும் எனக்கு இன்னும் எந்த வீடியோ அது சொன்ன மாதிரி தெரியல சார். அது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இல்லை இன்னும் அதை பற்றி நான் வீடியோ எல்லாம் போடல ப்ரோ. நான் ஜென்ரலாக வெயிட் பண்ணுறது வந்து ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் வந்து மார்க்கெட் செட்டில் ஆக விட சொல்லுவேன். ஓகே. அந்த 15 மினிட்ஸ்ல ஏதாவது லோ ஹை ரேஞ்ச் ஃபிக்ஸ் ஆச்சுன்னா அதுல இருந்து எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு தான் டிசிஷன் எடுப்பேன். அதை பத்தி நான் இன்னும் வீடியோ எல்லாம் போடல. நான் நிறைய விஷயங்கள் நான் ஃபாலோ பண்றேன். இப்போ நீங்க டீட்டெயில இன்னொருத்தர் இன்னைக்கு என்ன கேட்டாரு, நான் டேட்டா ரைட்டிங் பத்தி பேசும்போது முத்துக்குமார்னு சொல்லி ஒருத்தர் பேசினாரு. டேட்டா அன்வைண்டிங் இருக்கு, அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு. பட் ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்ட்ன்றதுனால எல்லாத்தையுமே இப்போதைக்கு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பட் வீடியோ பார்த்த வரைக்கும் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஐபி லோன்றது ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஹை லோ மார்க் பண்ணிங்க. அதுக்கு மேலே சஸ்டைன் ஆகும்போது வந்து நம்ம அந்த டைரக்ஷனில் போவோம்னு எதிர்பார்க்கலாம். நான் 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட அந்த ஹைபி லோலியே தான் மார்க்கெட் நிற்கிது. நேற்றுமே கடைசியாக தான் பிச்சுட்டு போச்சு. அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா, அந்த ஹை லோ உடஞ்சதுனா தான் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ஆகும். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா தெரியும், இதான் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸோட லோ ஹை, அது மேலே க்ளோஸ் ஆகி வந்ததுனால தான் அடுத்த நாள் மேலே வந்தது. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் லோவும் ஐயும் சரி உடையவே இல்லை. நான் எப்படி பார்ப்பேன்னா 15 மினிட்ஸில் வச்சிருவேன், ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலாச்சும் பக்காவாக அது கீழே க்ளோஸ் ஆகணும். ஓகே ஓகே. இங்கே தான் வந்துச்சு, க்ளோஸ் ஆகிற மாதிரி இல்லை. இந்த கேண்டில் க்ளோஸ் ஆச்சு, அடுத்த கேண்டில் ஃபார்ம் ஆச்சு, திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்துச்சு. நான் வந்து ஐபி ஹைலெல்லாம் வந்து நான் செல்லாக இருக்கும்போது அங்கெல்லாம் ஷார்ட்ஸ் எடுப்பேன் மோஸ்ட்லி. ஓகே சார், ஓகே சார். ஓகே, அதை பற்றி அதுக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோ போடும்போது பார்க்கலாம். பட் கான்டெக்ட் வந்து இதுதான். ஏன்னா ட்ரெண்டிங்காக அந்த டைரக்ஷனில் மூவ் ஆச்சுன்னா மட்டும்தான் நம்ம அதை பார்க்க போகிறோம், இல்லைன்னா நீங்கள் எதுவும் பார்க்க வேண்டாம். ஓகே சார், அண்டர்ஸ்டாண்ட் சார். வேற போட்ட வீடியோவில் எதனா இருக்கா டவுட்ஸு? இல்லை, டவுட் வந்து எதாக இருந்தாலும் கேட்கலாம். ஏன்னா மேபி நீங்கள் இன்னைக்கு கேட்குறீங்க, நாளைக்கு ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம்னா யாராவது இருந்தாலும் அவங்களுக்கும் அந்த டவுட் இருந்ததுன்னா கிளியர் ஆகிடும். அதனால நீங்கள் வந்து இதை எப்படி கேட்குறது, அதை எப்படி கேட்குறதுலாம் யோசிக்க வேண்டாம். தப்போ ரைட்டோ அது தெளிவு பண்ண தானே நான் இருக்கேன். சார் சுந்தரன் சார், சொல்லுங்க சார். எனக்கு சின்ன கிளாரிஃபிகேஷன் சார். சொல்லுங்க சார். சார், 9th மார்ச் 9:15 கேண்டில் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் ஆயிடுச்சுல சார்? என்னைக்கு சார்? 9th மார்ச்சா? ஆமா சார். 9th மார்ச் வந்து ஆகல சார். ஒரு கம்ப்ளீட் கேண்டில் தானே வரணும். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதான் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில், கரெக்டா? எஸ் சார். அது ஐயும் பிரேக் ஆகல, இல்லை ஐ தான் பிரேக் ஆச்சு, லோ பிரேக் ஆகலையே. இப்போ ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயிடுச்சுன்னு மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அது ஸ்விங் ஹை கட் ஆயிடுச்சுல சார்? எங்க ஸ்விங் ஹை கட் ஆயிடுச்சு? ஸ்விங் ஹை எங்க இருக்கு? ஸ்விங் ஹை இப்போ இந்த நம்ம பார்க்குற சார்ட்ல இது தானே. நீங்கள் 1 மினிட்ல போயிடுச்சுன்னா கட் ஆயிருக்கும். நம்ம வந்து இப்போதைக்கு 15 மினிட்ஸ் தானே பார்க்குறோம். 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா கட் ஆயிருக்கும். 15 மினிட் சார்ட்ல வந்து 15 மினிட் சார்ட்ல வந்து ஸ்விங் எங்கேயோ இருக்குல்ல. 15 மினிட் சார்ட்ல வந்து ஸ்விங் ஹையே இங்கே தான் இருக்கு. இன்னும் ஸ்விங் ஹையே ஃபார்ம் ஆகல. இதுக்கப்புறம் இது கீழே போனால் மட்டும்தான் இப்போ இருக்கிறது ஸ்விங் ஹையா ஃபார்ம் ஆகல 15 மினிட்ஸ்ல. நீங்கள் தான் ஒரு டைம் ஃப்ரேமாக ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும். இப்போ இங்கே போச்சு கரெக்டாக, இது மேலே போயிட்டு இது லோ உடஞ்ச உடனே தானே இந்த லெவல் ஆக்டிவ் ஆகும். இப்போ இந்த ஃபார்ம் ஆயிருக்கு, ஒன்று இந்த லோ வந்து கீழே வரணும், இது வந்தால் தான் இந்த இடம் ஆக்டிவாக இருக்கும் இந்த 15 மினிட்ஸில். ஓகேவா? வந்தால் தான் இது ஆக்டிவாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச திரும்பியும் கீழே வந்து லோ தான் டெஸ்ட் ஆகுன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் ஆனால் பார்ப்போம். ஆனால் ஸ்விங் நம்மளுக்கு உடையணும்னாலே இப்போ இதுக்கு மேலே நிற்கணும், 15 மினிட்ஸ்லேயே இதுக்கு மேலே வரணும். ஆமாம்மா, நீங்கள் ஏதாவது ஒரு டைம் ஃப்ரேம் வச்சுங்க சார் ஃபஸ்ட்டு மேஜராக. நான் இப்போ பார்க்குறது வந்து 15 மினிட்ஸ். ஏன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்தாலே நம்மளுக்கு அடுத்து 5 நாள்லேருந்து 10 நாள் வரைக்கும் ட்ரெண்ட் க்ளீனாக தெரியும். ஓகேவா? இப்போ அது செல்லுன்னு இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணலான்னா, சின்ன டைம் ஃப்ரேமில் எப்போல்லாம் செல் வருதோ அப்போ மட்டும் நீங்கள் எடுக்கலாம். இப்போ இதே 3 மினிட்ஸ் 2 மினிட்ஸில் வந்து எப்போ வந்து லோவர் லோ ஃபார்ம் ஆகி உடையுதோ அப்போ நீங்கள் எடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எப்போ இந்த லோ உடையுதோ, இந்த லோ எப்போ உடையுதோ அப்போ வந்து நீங்கள் தாராளமாக சின்ன டைம் ஃப்ரேம் எடுக்கலாம். ஏன்னா பெரிய டைம் ஃப்ரேம் வந்து அலைன் ஆகிருக்கிறதுனால அப்போ எடுக்கலாம். இப்போ இந்த சின்ன டைம் ஃப்ரேம்லாம் எப்படின்னா, அந்த டார்கெட் வரைக்கும் வருதா பார்த்துட்டு ஃபிபனாசி ரிட்ரேஸ்மெண்ட்டில் வந்து அந்த ஸ்விங்கு முடியுதான்னு பார்த்துட்டு அங்கே செல் வந்ததுன்னா எடுக்க வேண்டியதான். வேற யாருக்கா டவுட் இருக்குங்களா? ஹலோ சார், இன்னைக்கு ஒரு 11:30 ஒரு செல் என்ட்ரி சொல்லியிருந்தீங்க. அது அந்த ஸ்கிரீன்ஷாட்ல பார்க்கும்போதும் ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தீங்க. பேஸ்ட் ஆன் ஜஸ்ட் ட்ரெண்ட் லைன் மட்டும் வச்சா இல்ல
ஏன்னா ஃபிப் வரையும் போது அது வந்து பிட்வீன் 3.8 6.8க்கும் மிடில் இருந்துச்சு. பட் ஸ்டில் ஃபர்ஸ்ட் கேண்டலுடைய ஹையோ இல்லை டேவுடைய ஹை கிட்ட இருந்து கூட நம்மளுக்கு ரிவர்சல் தெரியல. பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே 11:30 அரௌண்ட் நீங்க செல்லு சொல்லிருந்தீங்க. அது கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா சார்? ஏன் அந்த இடத்துல செல்? நீங்க இந்த வீடியோ பார்த்துருக்கீங்களா நம்ம சேனல்ல? ஒரு நிமிஷம். ஃபேக் பிரேக் அவுட் அவாய்ட் பண்றது எப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்குங்க, அதை பார்த்துருக்கீங்களா? இல்ல சார், அந்த வீடியோ பார்க்கல. அது டெக்னிக்கல் அனாலிசிஸ் அந்த இல்ல அதான் அது பாத்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி இருக்கு. ஏன்னா எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லி தான் ட்ரேட் எடுப்பாங்க. ஆனா ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனாலும் ஸ்விங் உடையாம இருக்கிறதுனால அது செல்லு தான் வரும்ன்றது தான் நம்ம இது. சாரி, இந்த வீடியோஸ்ல போயிட்டு இங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, என்னன்னு தெரியல. காலையில இருந்து ரீஸ்டார்ட்டே பண்ணல. இங்க ஒரு வீடியோ இருக்கும், இந்த வீடியோ இருக்கு பாருங்க. ஃபேக் அவுட் வந்து எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக்கே கிடையாது, ஆக்சுவல் பிரேக் கிடையாது. நீங்க இந்த சார்ட்டை எடுத்து பாருங்க, அங்கதான் வந்து ஐபி ஹை வேற இருக்கு. ஸோ அங்கதான் வந்து ஷார்ட் போறாரு. ஓகே சார். நீங்க அதான் சார் ட்ரெண்ட் டைரக்ஷன்ல நம்ம எப்பவுமே வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், ட்ரெண்ட் டைரக்ஷன்ல நல்ல ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கிற இடத்துல நீங்க செல் போலாம். சரி, அதான் அதுக்கோட லாஜிக். ஏன்னா அது வந்து கைண்ட் ஆஃப் மிட் ஆஃப் தி ஜோன் மாதிரி தெரிஞ்சது. என்ன நானும் ட்ரெண்ட் லைனும் அப்புறமா உங்களுடைய ஃபிபு வச்சுமே பார்த்தேன். என்ன பேசிஸ் அந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இல்ல அதான் ட்ரெண்ட் செல் இருக்கிறதுனால நான் அந்த ஃபிபனாசி ட்ரேடிங்லயும் நான் அதே தான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். நீங்க ஃபிபனாசில பாத்தீங்கன்னாலும் தெரியும். புல் பேக்ல ஃபிபனாசி ரெசிஸ்டன்ஸ் வரும்போது சரியா அந்த பக்கா ஸ்விங் லெவல்ல வரும்போது நீங்க ஷார்ட்ஸ் எடுக்கலாம்னு போட்டிருப்பேன். ஃபிபு பார்க்கும்போது பிட்வீன் 3.3 ஐ மீன் 0.38க்கும் 6.8க்கும் நடுவில் தான் இருந்தது. அது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஆமா, அது இல்லாம காலையில செல் ஆஃப் ஆச்சு பாத்தீங்களா ஐபி லோல இருந்து, அது திரும்பி ரீடெஸ்ட் தானே ஆகுது. சார்ட்டா பாத்தீங்கன்னா ரீடெஸ்ட் தானே ஆச்சு. கரெக்டா? இந்த இடம் தானே சொன்னது. ஓகே. ஆமா சார், கரெக்டா. அந்த 11:30 அந்த டைம்ல. அது ஜெனரலா இதான் இந்த வீக் வந்து உங்களுக்கு வந்து கேண்டில் ஸ்டிக் வீடியோஸ் ஒன்று வரும். இந்த வீக் ஃப்ரைடே வந்து கேண்டில் ஸ்டிக் வீடியோ வரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா சப்ளை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்றதுலாம் இருக்கும். அது பேஸ்டு தான் அது. ஸோ செல் ஆஃப் வரும், செல் ஆஃப்ல இருந்து திருப்பி மேலே வரும்போது அங்கே நீங்கள் செல் எடுக்கலாம். இங்கேயுமே அதான், இங்கேயும் அந்த பெரிய ஃபால் வரல. நான் ஆக்சுவலாக பிரேக் ஆகி திரும்பி இந்த கிரீன் வரைக்கும் டெஸ்ட் ஆகும்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனால் ஒரு 100 பாயிண்ட் தான் நம்மளுக்கு வச்சது. லாஜிக் எல்லாமே நான் பேசின வீடியோல இருக்குது ப்ரோ. நீங்க அந்த ஃபிபனாசி ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க, பாத்தீங்கன்னா ஒரு க்ளீன் ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஃபிபனாசி அதே மாதிரி அந்த ட்ரெண்ட் லைன் வீடியோவும் திரும்பி ஒரு தடவை போட்டு பாருங்க. எங்கெல்லாம் ட்ரெண்ட் லைன் வந்து ஓவர்ல போய் ரெசிஸ்டன்ஸோட வருதோ அப்போ ட்ரெண்ட் செல்லா இருந்தாலும் நீங்க ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ்ல செல் பண்ணலாம்னே சொல்லிருக்கேன். ஓகே. இன்னைக்கு பொசிஷன் சார். சாரி, சொல்லுங்க. என்னது வேற பொசிஷன் ஏதோ கேட்டீங்க? என்னது? நானே தான் சார் இன்னைக்கு ஒரு பொசிஷன் ஸ்ட்ரைட்டா எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தீங்க. 23,700லயும் அது ஸ்ட்ராட்டஜி ப்ரோ. அது ஸ்ட்ராட்டஜி. நீங்க பே ஆஃப் தெரிஞ்சதுன்னா நீங்க ட்ராக் பண்ணி பாருங்க. இன்னும் நம்ம அதை பத்தியே உள்ள ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. 2-3 பேர் அதுல இருக்காங்க, அதனால சும்மா நான் போட்டிருந்தேன் நான் என்ன பொசிஷன் வச்சிருக்கேன் அப்படின்னு. ஓகே 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 சார். ஓகே சார், அந்த ஸ்ட்ரக்சர் வச்சு ஹோம்வொர்க் ஒன்று கொடுத்துருந்தீங்க இல்லைங்க சார், அதுல சார்ட் எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டிருந்தேன் இல்லைங்க சார். இது புரியல. ஹோம்வொர்க் கொடுத்துருந்தீங்க இல்லைங்க சார் இந்த வாரம்? ஆமா மேடம், நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன், 15 மினிட்ஸ் சார்ட்டை பார்க்க சொல்லியிருந்தேன். ஓகேங்க சார். பாத்தீங்களா? அது நார்மலா நம்மளோட நிஃப்டி எடுத்துட்டு அப்படியே பண்ணலாங்களா? ஆமா, நிஃப்டில தான் பார்க்க சொன்னேன். நிஃப்டில பார்த்துட்டு எங்கெல்லாம் உங்களுக்கு செல் வருதோ அங்க நோட் பண்ணி வச்சுங்க சொன்னேன். கரண்டா இந்த லாஸ்டா வந்து இங்க செல் வந்துச்சா 25,650ல வந்து செல் வந்துச்சா? இந்த இடத்துல வந்து கரெக்டா? இந்த இடத்துல வந்துச்சு கரெக்டா? இந்த லோ உடையும் போது கரெக்டா லாஸ்டா ஒரு செல் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஆமாங்க சார். அந்த ட்ரெண்ட் தான் நம்ம ரைட் ஆயிட்டு இருக்கோம். நான் என்ன சொன்னேன்னா, அந்த மாதிரி நீங்க லாஸ்ட் 6 மந்த்ஸ்ல எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரி டர்ன் ஆயிருக்கு, எங்க வந்து எவ்வளவு ஹிட் ஆயிருக்குன்னு சொல்லி உங்களை ட்ராக் தான் பண்ண சொல்லியிருக்கேன் நிஃப்டில போட்டு. ஓகே ஓகே ஓகேங்க சார். பேக் டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 6 மாசமா நீங்க ஒரு பை செல்லுன்னு எடுத்துருப்பீங்கல்ல? ஆமாங்க சார். அதை வந்து நீங்க ட்ராக் பண்ணி பாருங்க. ஏன்னா அப்பதான் வந்து உங்களுக்கு புரியும்ன்றதுனால. ஏன்னா நான் சொல்லும் போது எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். நீங்க ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா தான் அது எங்க ட்ரெண்ட் ரிவர்சல், எங்க ட்ரெண்ட் மாறி இருக்கு. இப்போ ட்ரெண்ட் ரிவர்சல்னு பாத்தீங்கன்னா இங்க கரெக்டா 24,833க்கு மேல ட்ரெண்ட் கண்டினியூஷன்ன்றது வந்து இந்த லோக்கு கீழே தான். ஆனா கரண்டா இருக்க ட்ரெண்ட் வந்து செல்லுல தான் இருக்கு. அதனால பை ஆகுற வரைக்கும் நம்ம அதை பை பத்தி யோசிக்க தேவையில்ல, செல்லுலயே தான் இருக்கணும் நம்ம. ஓகே ஓகே ஓகேங்க சார். அது வந்து நீங்க ஒர்க் பண்ணணும் மேம். நீங்க வந்து என்னன்னா கடைசியா சிக்னல் வந்து 6 மாசத்துல எந்தெந்த சிக்னல் வந்திருக்குன்னு நீங்க தான் எடுக்கணும். ஓகேங்க சார். ஓகே. நிஃப்டில தான் போட சொல்லிருக்கேன். ஓகேங்க சார். ஓகே. இந்த சைட்வேஸ் மார்க்கெட்ல எல்லாம் எப்படி சார்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் February 19th எல்லாம் சப்போஸ் புதுசா உள்ள வரோம் அப்படின்னாக்கா, February 13, 14 எல்லாம் அந்த சைட்வேஸ் மார்க்கெட்ல எல்லாம் லைக் அந்த ஹையர் ஐஸும் உடையில, லோவர் லோஸும் உடையில. ஸோ
அந்த இடத்துல நம்மளுக்கு எந்த என்ட்ரிஸுமே இல்லை. அன்டில் அது ஏதோ ஒரு பாயிண்ட் பிரீச் ஆக வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணுங்களா? இல்ல சப்போஸ் இன்னைக்கு பிரீச் ஆயிருச்சு இந்த டைம்ல, சப்போஸ் ஒரு 5-6 மந்த்தா சைட்வேஸ் மார்க்கெட்டாவே இருக்குது அப்படின்னாக்கா அந்த மாதிரி டேஸ்ல நம்ம எப்படி சார் ட்ரேடு இல்ல எப்படி இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு இது இருக்கு? இருக்கும்ல, மார்க்கெட் வந்து அப் டைரக்ஷன்ல இருக்கா டவுன் டைரக்ஷன்ல இருக்கான்னு இருக்கும். ட்ரெண்ட் வந்து சைட்வேஸ்னு இருக்காது. இப்போ ஆக்சுவலா இதுவும் சைட்வேஸ் தான், ஆனா ட்ரெண்ட் வந்து டவுன் தானே. இப்போ கரண்டா இருக்கிறதுமே ட்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டும் உடையாத வரைக்கும் சைட்வேஸ்ல தான் இருக்க போகுது. கரெக்டா 23,700 இல்ல 24,850 மேல போற வரைக்கும் அது சைட்வேஸ்ல தான் இருக்க போகுது. ஆனா ஓவரால் ட்ரெண்ட் என்னதுன்னு தெரியும்ல, ஓவரால் ட்ரெண்ட் டவுன்ல தானே இருக்கு. ஆமா. அதை பேஸ் பண்ணி தான் நீங்க ட்ரெண்டிங் டைரக்ஷன் எப்பவுமே வச்சிருங்க. அதனால நீங்க ட்ரெண்ட் வந்து எப்பவுமே ட்ராக் பண்ணி கையில வச்சுட்டு இருங்க. இப்போ நீங்க இதே சொல்ற நீங்க பிப்ரவரிலையுமே எடுத்து பாருங்க, ட்ரெண்ட் ஏதாவது ஒன்று இருக்கும்ல, அது லோவர் லோ உடையாம அப்படியே தான் நின்று இருந்திருக்கும். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் என்னன்னா எந்த டைரக்ஷன்ல, ஏன்னா சைட்வேஸ் மார்க்கெட் எதுவுமே இல்லை ப்ரோ. இந்த 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 மார்க்கெட் கூட பாத்தீங்கன்னா இது வந்து அப் மார்க்கெட். கரெக்டா, இந்த லைன் தாண்டி இங்க மேல போனதுக்கு இது அப் மார்க்கெட். ஆமா, மேல போயிருக்கு. சரியா, அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா புல் பேக்ல எல்லாம் பை மட்டும் தான் பார்க்கணும். இது வந்து ரேஞ்ச் போடாத இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனா அதோட டைரக்ஷன் என்னதுன்றது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா கூட தெரியும். சரி, ஒன் டைரக்ஷனல் மார்க்கெட் 2000 பாயிண்ட் 3000 பாயிண்ட்லாம் எப்பவுமே போகாது. பட் நீங்க போச்சுன்னா ரெண்டு டைரக்ஷன் வந்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். இப்போ இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கரெக்டா. அங்க பிரேக் ஆயிட்டாமா. சரியா, இந்த இடத்துல வந்து இப்போ இது வந்துச்சா, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்துச்சு. இப்போ இதுக்கப்புறம் இங்க வந்து பிரேக் ஆயிருக்கும். சரியா, இப்போ இதுக்கப்புறம் வந்து இந்த லோ உடையது வரைக்கும் அது அப் மார்க்கெட் தான். நீங்க டிப்ல வந்து பை மட்டும் தான் பண்ணணும், அவ்வளவுதான். நீங்க டிப்லனா எல்லா டிப்லையும் பை பண்ணணும்னு அவசியம் இல்லை. லோ டைம் ஃப்ரேம் போட்டு எப்போ வந்து இந்த ட்ரெண்ட் லைன் இப்போ இந்த கீழே ஃபார்ம் ஆயிருந்ததுல, இதுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டீங்கன்னா தெரியும். நான் வீடியோலயுமே அதான் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இந்த இடம் தான் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இந்த இடத்த நீங்க பிரேக் ஆனோன்னு எடுத்தீங்கன்னா இந்த மூவ் வந்து ஈஸியா பிடிக்கலாம். அவ்வளவுதான். ஓகே, இந்த மாதிரி அப் ட்ரெண்ட்ல அப்போ ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகுறது வந்து ஐ மீன் அது ஆக்சுவல் பிரேக் அவுட்டா இருக்கும். ஆமாமா, நீங்க அதுதானே பாக்கணும். நீங்க நான் வியூ போட்டதே அப்படிதான் போட்டிருப்பேன்ல. இந்த மூவ் நீங்க இம்பல்ஸா எடுத்துக்கணும். இந்த இம்பல்ஸுக்கு வந்து ஃபிபனாசி மார்க் பண்ணணும். ஃபிபனாசில போய் ஷார்ட் எடுக்கக்கூடாது. நீங்க உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி பண்ண தெரிஞ்சா நீங்க எடுக்கலாம். இந்த இடத்துல டிப்ல கூட எடுக்கலாம். பட் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ண தெரியாதுன்னா நீங்க லோவர் டைம் ஃப்ரேம்ல இது ஒரு ரிவர்சல் ஆகும், அந்த இடத்துல எடுத்தீங்கன்னா போதும். ஓகே. ஹலோ ஹலோ சார், இப்போ லாஸ்டா சொன்னீங்களே, இப்போ அந்த ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆச்சு, ஹையர் ஹை ஹையர் லோ அப்படின்னு சொன்னீங்களே. இப்போ அதுக்கு முன்னாடி ஸ்விங்கு அப்போ எடுக்கும்போது மார்க்கெட் ஸ்ட்ரக்சரா அது வந்து அதுக்கு அடுத்த ஸ்விங் தானே சார் பிரேக் ஆயிருக்கு. அதை எப்படி ட்ரேட் பண்ணி போடுறது அப்படின்னு? எங்க சொல்றீங்க? இந்த இடமா? ஆமா, இப்போ அதுக்கு பேக்ல ஒரு ஸ்விங் இருக்கு பாத்தீங்களா? மார்க்கெட் ஸ்ட்ரக்சரா பார்க்கும்போது அந்த அந்த ப்ரீவியஸா இருக்கிற ஹையை தாண்டாத வரையும் நம்ம பை கன்ஃபார்மா. ஆமா, இந்த இடம் இந்த தாண்டோன்னு தானே. அதுக்கு முன்னாடி இருக்குல்ல அந்த ஸ்விங் கேக்குறேன் சார். இல்ல ப்ரோ, நீங்க ஆக்சுவலா பை வந்து முன்னாடியே வந்துட்டு நீங்க வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா, இப்ப இந்த லோ வந்துச்சு கரெக்டா, இந்த லோ வந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்விங் ஆக்டிவ் ஆயிடுச்சு இல்ல, கரெக்டா, இங்கே பை ஆயிடுச்சுல, அதுக்கப்புறம் இது போனா தானே வந்து செல்லு, கரெக்டா. ஓகே சார். ஓகே, நீங்க அதேதான் பேக் டு ரூல்ஸ் போயிடுங்க. கரெக்டா நீங்க மார்க் பண்றது வந்து கை வச்சு கோடு போட்டீங்கனாலே தெரிஞ்சிடும். இப்ப இங்க கூட பாத்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கா, இங்க ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இங்க பை வந்துச்சு தெரியுதா. ஓகே சார். எல்லாமே சிம்பிளா தான் இருக்கு. நீங்க பார்க்கும்போது தான் அது ரொம்ப சின்னதா இருக்கும். மூவ் எல்லாம் பாத்தீங்கன்னா இது பாருங்க 1000 பாயிண்ட் மூவ். இப்போ அந்த மாதிரி டைம்ல நம்ம லோ டைம் ஃப்ரேம் பார்த்து அது ஒரு கிளியரான ஒரு கன்ஃபர்மேஷனா எடுத்துக்கலாம். ஆமாம், லோ டைம் ஃப்ரேம்ன்றது நீங்க புல் பேக்ல பண்றீங்கன்னா லோ டைம் ஃப்ரேம் பண்ணலாம். இதுக்கு மேல வந்து நீங்க வியூ வந்து இதான் எடுக்கணும், பை தான் எடுக்கணும். நம்ம லாஸ்ட் டைம் வந்து 2565 எடுக்கும் போதும் வந்து நம்ம அதுல வந்து செல் அப்படியே பிளண்டா தானே செல் பண்ணணும், பிரேக் ஆனோடனே தான் செல் பண்ணணும். ஓகே. நீங்க வந்து நிறைய கேபிள் வச்சிருக்கீங்க, டிஃப்ரெண்டா ஸ்ட்ராட்டஜி பண்ண போறீங்கன்னா மட்டும்தான் நீங்க புல் பேக் அதெல்லாம் பார்க்கணும். நீங்க ஒரு லாட் 2 லாட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஸ்ப்ரெட்டா எடுக்கிறதுனால ஸ்ப்ரெட்ஸாவே எடுத்துக்கலாம். நீங்க வந்து சிக்னல் தான் மெயின்டைன் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே சார். ஹலோ சார், நீங்க பண்ணது வந்து புட் ஸ்ப்ரெட்டா சார்? நான் பண்ணது கொஞ்சம் வேற மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்ட்ராட்டஜி மேடம். அது புட் லேடர்னே சொல்லலாம். அது ஏன்னா புக்ல இருக்காது, புக்லயே இருக்காது நான் பண்ணது. ஓகே. நான் அது காட்டுறேன். அந்த பை லெக் மட்டும் மேபி தெரியல எங்களுக்கு. மேபி பே ஆஃப் சார்ட்ல போட்டு பார்க்கிறதுக்காக மேபி லேர்னிங்காக என்ன தெரியல, எது புரியல எனக்கு. அந்த பை லெக் மட்டும் கொஞ்சம் ஹைட் ஆயிருச்சு. என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ்ல வாங்கிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா, சாரி, போட்டு பார்க்க முடியல. நான் போட்டது வந்து இந்த செட்.
சரியா? இதுவாகவும் போடலாம். நான் இன்னொரு அக்கௌண்ட் வச்சிருக்கேன், சின்ன அக்கௌண்ட். அதுலயும் அதே மாதிரி தான் வச்சிருக்கேன் பொசிஷன். ஒரு நிமிஷம், நான் அது ட்ராக்கிங்காக எடுத்து காட்டுறேன். சார் இப்போ போட்ட ட்ரேடுக்கு முன்னாடி ஒரு ட்ரேடு போட்டதா போட்டிருந்தீங்களா சார்? அது வந்து கேப் ஓப்பன் ஆகும்போது கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சு. ஆமா, அது நான் அந்த அட்ஜஸ்ட் மாதிரி பொசிஷனை அதை அட்ஜஸ்ட் பண்ணிடணும் நீங்க. ஓகே 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 நான் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் ஒரு நிமிஷம். அதான் சார் அது பேர் போட்டு பார்க்கும்போது அது ஸ்லைட் பியரிஷ்க்கா போற மாதிரி இருந்தது. ஆமாம் ப்ரோ, அது வந்து நீ என்னன்னா ஃபுட் செல்லிங் புக் செல்லிங் இல்லை. இப்போ இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அந்த பொசிஷன் வந்து அவ்வளோ பெரிய டவுன் மூவ் இருக்குல்ல, அந்த பொசிஷன் வந்து நான் இப்படி வச்சிருக்கேன். நீங்க அது பொசிஷன் ட்ராக்கிங்காக பார்த்தா தான் தெரியும். சிம்பிள் வச்சிருப்பேன், அது டிஃபால்ட்டாக எல்லா ட்ரேட் புக்குமே எடுத்துருக்கோம். ஒரு நிமிஷம். உங்களுக்கு அதான் ஸ்ட்ராட்டஜின்னு பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பராக தெரியணும், எந்த இடத்துல ரியாக்ட் பண்ணணும், என்ன இடத்துல எப்படி வைக்கணும் அப்படின்றது க்ளீனாக வைக்கணும். அப்படி இல்லைன்னா இல்ல இப்ப எப்படி கேக்குறாங்கன்னா, இப்ப சடனா அந்த மாதிரி கேப் டவுன்ல ஓபன் ஆகும்போது நம்ம ஒரு மேக்ஸிமம் லாஸ் கிட்ட ரீச் ஆயிருக்கு அப்படின்னும் போது அப்பவே நம்ம பொசிஷன் ஆட் பண்ணி இல்லைங்க, அதுதான் சொல்றேன். மார்க்கெட் வந்து என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும். இப்போ இந்த பொசிஷன் பாருங்க, இதான் அந்த பொசிஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண பொசிஷன். ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது இதான் போட்டிருப்பேன். பார்த்தீங்கன்னா தெரியும், 25 புட்டு, 24 புட்டு, 21 புட்டு. இப்போ இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் நான் எக்ஸிட் பண்ணியிருக்கேன். சரியா? அது ரெண்டுத்தையும் எக்ஸிட் பண்ணி நான் அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது 2 லாட் வச்சிருந்தா, இது 2 லாட் வச்சிருந்தா, இது 3 லாட் வச்சிருந்தேன். கேப் டவுன்ல வந்து எனக்கு வந்து 12,000 ரூபாய் லாஸ் இருந்துச்சு. சரியா? அதை வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ண தெரியணும். முன்னாடியே வந்து நீங்க க்ளீனா இருக்கணும். எங்க கீழே போனா என்ன பண்ணுவேன், மேலே போனா அதனால தான் வந்து பெருசா அங்கே இப்போ இந்த பொசிஷன் வந்து நான் இப்படி தான் வச்சிருக்கேன். ஓகே 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 நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த பொசிஷன் வந்து நான் பிளான்டா இருக்கணும் அப்படி. ஆமா, நீங்க வந்து ப்ராப்பரா பிளானிங்கா இருக்கணும், கேபிட்டல் கரெக்டா டிப்ளாய் பண்ண தெரியணும். இப்போ இப்படி வந்துச்சா, இப்போ ஒருவேளை திரும்பி இன்னும் மேலே போகுதுன்னு வச்சுங்களேன், ஒருவேளை இப்போ இன்னமும் மேலே போகுதுன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னு தெரியணும். அது பே ஆஃப்ல ப்ளே பண்ண தெரிஞ்சதுன்னா அதெல்லாம் பண்ணலாம். ஒரு நிமிஷம், இப்போ நான் இதில் சும்மா டம்மி வந்து காட்டுறேன் பாருங்க, நான் என்ன பண்ணுவேன்னு. அது ஸ்ட்ராட்டஜியா பண்ணும்போது ஐ திங்க் நம்ம ரொம்ப அவுட் ஆஃப் டாபிக் போவோம்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், நான் அது உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல இருக்கு. ஆமா சார், நான் வந்து ரொம்ப நாளா உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இல்ல இப்போதான் இல்ல, அதெல்லாம் தப்பு இல்லை. டவுட் கேட்கறது என்ன புரியலையோ அது கேட்டுக்கிறது நல்லதுதான். இப்போ நான் மேலே போகுதுன்னு வச்சுங்களேன், நான் வந்து இப்படி மாத்திட்டேன். நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஷேப் தான் பார்த்துருப்பீங்க, இந்த பே ஆஃப். ஆமா ஓகே, நான் கொஞ்சம் கொஞ்சமாக நோத்தினே போவேன். டேட்டா பார்ப்பேன், இப்போ டேட்டாக்கு ஏற்ற மாதிரி எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். நான் பொறுமையாக ஷேப்பாக பண்ணி எனக்கு ப்ராஃபிட் புக் பண்ண போதும். ஏன்னா என்னோட டார்கெட் வந்து டிப்ளாய் பண்ணுற கேபிட்டலுக்கு இல்லை ஓவரால் கேபிட்டலுக்கு மாதத்துக்கு வந்து 2.5-3% எடுத்தால் போதும். ஆனால் பொறுமையாக தான் டிப்ளாய் பண்ணணும். ஓகே ஓகே. இப்போ நம்ம ஒரு 4 ஹவர் ஸ்ட்ரக்சரா பாக்குறோம் அப்படின்னாக்கா நம்ம மந்த்லி கான்ட்ராக்ட் போலாமா இல்ல நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் போலாமா அந்த மாதிரி? அது நீங்க எதுல வேணா போலாம் ப்ரோ. இப்போ நீங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும், நீங்க டிசைட் பண்றது தான். இப்போ இதுல பாத்தீங்கன்னா நான் மார்ச் வச்சிருக்கேன், சரியா, ஏப்ரல் வச்சிருக்கேன், ஜூன் வச்சிருக்கிறேன். ஓகேவா? நீங்க எப்படி உங்க கேப்ல டிப்ளாய் பண்ண போறீங்க டிசைட் பண்றீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க டிசைட் பண்ணலாம். வியூ வந்து அந்த மாதிரி மாத்திட்டு போயிட்டே இருக்கலாம். வியூ மாற மாத்திட்டு போயிட்டே இருக்கலாம். பொறுமையா பண்ண வேண்டியது அவ்வளவுதான். நீங்க ரிஸ்க் டிஃபைன்டு மட்டும் ப்ராப்பரா பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகே ஓகே. அதனால அது மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதான் அதுக்கு பேஸ் வந்து ஃபர்ஸ்ட் வியூ எப்படி மாறுதுன்னு தெரியணும். ஓகே, அதான் சார் அந்த சின்ன சின்ன விஷயம் தான் கொஞ்சம். இல்ல அந்த சின்ன விஷயம் தான் இது எல்லாமே இருக்கு. அது ஒண்ணு மாற தான். இப்போ நான் பை மாறுச்சுன்னா நான் இப்போ என்ன பண்ணுவேன்றதை உங்களுக்கு பண்ணி காமிச்சேன். கரெக்டா? என்னோட பே ஆஃப்ல அது பை மாறணும். சரி சரி. பை மாறுச்சுன்னா அது பண்ணிடலாம். நீங்க தான் நீங்க எல்லாமே திரும்பி பேக் டு பேசிக்ஸ் தான் நீங்க பார்க்கணும். எவ்வளவு பெரிய கேபிட்டல் வச்சிருந்தாலும் சரி, எவ்வளோ ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணாலும் சரி, நீங்க பார்க்க வேண்டியது வந்து பேக் டு பேசிக்ஸ் தான். ஓகே ஓகே. இப்போ நம்ம பார்த்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? அது இருந்தா நீங்க கேளுங்க. இப்போ ஒரு வந்து ஸ்ட்ராட்டஜி பத்தி பேசினாரு, நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ராட்டஜி நான் அவாய்ட் தான் பண்ணுவேன் டிஸ்கஸ் பண்றது. நிறைய பேருக்கு புரியாது. ஓகே ஓகே. இப்போ அந்த ஃபெப் ரீட்ரேஸ்மெண்ட் போடுறோம். இப்போ அது ப்ரீவியஸா இந்த ட்ரெண்ட் கண்டினியூஷன் பாயிண்ட் கிட்ட வந்து அங்க திரும்பவும் அந்த லோயர் டைம் ஃப்ரேம்ல ரிவர்ஸ் ஆகுதுன்னும் போது நம்ம அந்த ட்ரேடை எக்ஸிட் பண்ணிக்கிறது பெட்டரா இல்ல காஸ்ட் டு காஸ்ட் வச்சு புரியல பண்ணிக்கிறது? இப்போ அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படி பார்க்கும்போது நம்ம ஃபெப் பிளாட் பண்ணி இப்போ ஒரு கன்ஃபர்மேஷனா லோயர் டைம் ஃப்ரேமோ இல்ல நீங்க சொல்ற மாதிரி கேண்டல் ஸ்டிக்கோ அது மாதிரி பாக்குறோம் அப்படின்னும் போது இப்போ 1 ஹவர்ல பாக்குறோம் போது அந்த 1 ஹவரோட ட்ரெண்ட் கண்டினியூஷன் பாயிண்ட் கிட்ட வந்து அங்க ரிவர்ஸ் ஆகுதுன்னும் போது அது எப்படி மேனேஜ் பண்றது? இல்ல நீங்க கேக்குறது எனக்கு புரியல. ஏன்னா ஜென்ரலா ஒன்னு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிடுச்சுன்னா பொசிஷன் எடுத்துக்கணும். ஓகே கரெக்டா? இல்லைன்னா ட்ரெண்ட் ரிவர்சல் வந்து ஸ்விங் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த இம்பல்ஸ்ல புல் பேக்குக்கு வெயிட் பண்ணி அது பிரேக் அவுட் ஆகும்போது ட்ரேட் எடுக்கணும்.
ஓகே கரெக்டா? ஓகே நீங்க 1 ஹவர்ல பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா, பிரேக் அவுட் ஆகும்போது எடுக்க போறீங்க பொசிஷன். கொஞ்சம் கிளவரா ட்ரேட் பண்றவங்க தான் என்ன பண்ணுவாங்க, புல் பேக்ல எடுக்கிறவங்களுக்கு தான் நான் வெயிட் பண்ணி ஃபிபனாசி போட்டு சின்ன டைம் ஃப்ரேம் இப்போ 1 ஹவர் பாக்குறீங்கன்னா 15 மினிட்ஸ்ல எப்போ வந்து லோவர் லை ஃபார்ம் ஆகி மேல போதோ அப்போ வந்து பை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா? நீங்க ரெண்டுத்தையுமே போட்டு குழப்புறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டுத்தையுமே ஒண்ணா எப்படி பண்ணுவோம்? ஒண்ணா பண்ண மாட்டோம்ல. கரெக்ட். ஓகே ஏன்னா ஒண்ணா ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கன்னா அந்த லோவர் லோ தான் ஸ்டாப் லாஸ், அவ்வளவுதான். ஓகே ஓகே. வேற யாரா இருக்கீங்களா டவுட்டுக்கு? சார் ஆக்சுவலி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸ்ல ம். லோவர் ஹை ஃபார்ம் ஆயிட்டு வருது. ம். ஸோ அப்போ அந்த மாதிரி டைம்ல ரீட்ரேஸ்மெண்ட் 50% ரீட்ரேஸ் ஆயிடுச்சு. ம். தென் அகைன் ஸ்டார்ட் ஃபால் திரும்ப டவுன் ட்ரெண்ட் வருது. ம். ஆனா என்னன்னா ட்ரெண்ட் லைன் போடுறப்போ ட்ரெண்ட் லைன்ல பிரேக் அவுட் காட்டுது. ஐ மீன் ம். ரிவர்ஸ் ஆகுது திரும்ப. அது 50% டவுன் வந்ததுக்கு அப்புறம் திரும்ப மறுபடியும் மேல போச்சுன்னா என்ன பண்றது? வெதர் அந்த ஹையர் ஹை பிரேக் பண்ணல, ப்ரீவியஸ் ஹை பிரேக் பண்ற வரைக்கும் வெயிட் பண்றதா இல்ல ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணனே க்ளோஸ் இல்ல பண்ணிடலாம்? நீங்க ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகுதுன்னா நீங்க அது எக்ஸிட்டுக்கு கேக்குறீங்களா இல்ல ஃப்ரெஷ் ட்ரேடுக்கு கேக்குறீங்களா? இல்ல எக்ஸிட் தான். ஆக்சுவலி நான் இப்போ என்ன இல்ல சொல்றேன்னா எக்ஸிட்டுக்கு வந்து நீங்க வந்து ட்ரெண்ட் வச்சு ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க வந்து ட்ரெண்ட் ஃபாலோ பண்ண வேண்டியதான். மல்டிபிள் ஆட்டா இருந்தீங்கன்னா நீங்க புக் பண்ணிக்கலாம். நீங்க முத்துக்குமார்னா நீங்க தானே அந்த இதெல்லாம் போட்டீங்க 1.6 1.8ல வந்து புக் பண்றாங்க. ஆமா 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 சார். அதுதான் புக்கிங் பாயிண்டா இருக்கணும். மீதிபடி எல்லாமே வந்து நீங்க ட்ரெண்ட் ஒரு லாட் ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் எப்பவுமே வச்சுக்கலாம். ஓகே. இல்ல நான் என்ன சார் ஆக்சுவலி லோவர் தான் இருக்குது. ம். ஆனா அந்த ப்ரீவியஸ் ஹை பிரேக் பண்ணல. ம். 50% ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிடுச்சு. ம். 50% ரீட்ரேஸ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் கீழே வந்தது டவுன் வந்தது திரும்ப ரிட்டர்ன் மேல போயிடுச்சு. அப்பனா என்ன பண்ணணும்னா நீங்க ஒருவேளை ரிட்ரேஸ்மெண்ட்ல செல் எடுத்தீங்கன்னா அந்த செல்லுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். சார் அதான் சொல்றேன். ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துக்கிறேன், செல் எடுத்துக்கிறேன். ம். அப்போ திரும்ப மறுபடியும் ஹை வரைக்கும் வெயிட் பண்றதா இல்ல ப்ரீவியஸ் ஹை பிரேக் இல்ல பண்றதா? நீங்க ரிட்ரேஸ்மெண்ட்ல எடுத்தீங்கன்னா சின்ன ஸ்டாப் லாஸ் தானே அந்த ரிட்ரேஸ்மெண்ட் ட்ராக் பண்ணி எடுக்கிறீங்க. ஆமா சார். அப்போ வந்து அதுதான் ஸ்டாப் லாஸா இருக்கணும். திரும்பி நீங்க பை பண்ண மாட்டீங்க. திரும்பி வந்து செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பழைய ஐ தாண்டாத வரைக்கும் திரும்பி செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் தான் பார்ப்பீங்க. ஓகே ஓகே. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஏன்னா நீங்க கேட்கறது பிரேக் பண்ணலன்னா வெயிட் பண்ணலாம்னு சொல்றீங்க. வெயிட் பண்ணலாம். இல்ல நான் என்ன சொல்றேன்னா நீங்க ட்ரேட் எடுத்துட்டீங்கன்னா ட்ரேட் எக்ஸிட் தான் பண்ணணும். ஃப்ரெஷ் பைக்கு தான் நீங்க வெயிட் பண்ணணும். இப்போ இந்த கேஸ் எடுத்துப்போமே. இது வந்து நீங்க ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இப்போ இது புல் பேக் கை மேல போகுது. கரெக்டா? சரியா? இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா இது பையா இருக்க பட்சத்துல இந்த பை எடுப்பீங்க. கரெக்டா? கரெக்ட். திரும்பி இது கீழே வந்துச்சுன்னா அந்த அங்க எடுத்த பையை வந்து நீங்க கட் பண்றீங்க. ஆனா ஃப்ரெஷ்ஷா ஒரு பையோட லோ வந்து இதானே இருக்கு. அதுக்கப்புறமா நான் என்ன பார்ப்பேன்னா திரும்பி இங்க வந்து திரும்பியும் ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகி லோவர் டைம் ஃப்ரேம்ல இது உடஞ்சா திரும்பி நான் பை தான் எடுப்பேன். செல்லு பார்க்க மாட்டேன். ஓவரால் ஸ்ட்ரக்சர் செல்லுல இருக்க வரைக்கும் ஆமா செல்லிங் மட்டும் தான் பார்க்கணும். பைக்கு நீங்க தான் அப்போ பையிங் ஏன் சின்ன ஸ்டாப் லாஸ் வரணுன்றதுக்காக தான். இப்போ இந்த இது பாருங்களேன். இப்போ இது ஒருவேளை இதை வச்சு நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. சரியா? இது வந்து டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட். இல்ல நீங்க இது வந்து அப் ட்ரெண்ட் நினைச்சா கூட ஓகே. ஏன்னா இது இவ்வளவு பெரிய மூவ் இருக்கு. கரெக்டா? இவ்வளவு பெரிய மூவ் இருக்கு. சரியா? இந்த சின்ன டைம் ஃப்ரேம் வச்சு இங்க லாங் எடுக்கிறீங்கன்னா இந்த ஸ்டாப் லாஸ்க்கு இந்த டார்கெட்டை புக் பண்றது தான் கரெக்டா இருக்கும். கரெக்டா? அதுக்கப்புறம் இந்த லோ உடஞ்சிச்சுனாலும் நீங்க அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரா பார்க்கணும். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் உடஞ்சதுனால தான் இங்க ஃப்ரெஷ்ஷா செல் வந்துச்சு. இது உடஞ்சதுனால தான் இந்த லோ பிரேக் பண்ணதுனால திரும்ப செல் சைடு வந்துருச்சு. ஆமா. ஓகே. நீங்க என்ன அதுதான் இதுக்கு தான் எப்பவுமே நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து அப்பப்போ போட்டே இருக்குது. ஏன்னா அதுதான் உங்களோட பையிங் டைரக்ஷன். பையிங்கோ செல்லிங்கோ டைரக்ஷன். இப்போ நேத்தும் பாத்தீங்கன்னா சரி, முந்தா நேத்தும் பாத்தீங்கன்னா சரி, நம்ம ரைஸ்ல தான் எடுக்கிறோம். அதே மாதிரி நம்ம முன்னாடி ஒரு தடவை வந்து 25,650 திரும்பி வந்து செல்லு தான் ஞாபகம் இருக்கா? 20 பாயிண்ட்ல 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் பிடிச்சோம்ல. ஆமா சார். அது எல்லாமே இப்போ இன்னைக்கு ஒருத்தர் கேட்டார்ல நீங்க எப்படி கரெக்டா அந்த இடத்துல போய் செல் பண்றீங்க. ஆனா தான் அந்த இடத்துல 100 பாயிண்ட் வரணும்னா நீங்க வந்து மெயின் ட்ரெண்ட் செல்லா இருக்கணும். அங்க நீங்க செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபைண்ட் பண்ணணும். அப்பதான் அந்த மாதிரி வரும். ஓகே. பேஸ்ட் ஆன் தி மெயின் ட்ரெண்ட வச்சு நம்ம கேப்சர் பண்ண பாயிண்ட்ஸ். ஆமா மெயின் ட்ரெண்ட் தான் உங்களுக்கு எப்பவுமே பேக் ஆஃப் தி மைண்ட் இருந்துனே இருக்கணும். அது செல்லுல இருக்குதுன்னா நீங்க செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் தான் பார்க்கணும். நான் பை பண்ணுவேன். நான் வந்து ஸ்ட்ராட்டஜியா போட்டா பை பண்ணுவேன். ஏன்னா மிஸ் ஆச்சுன்னா எனக்கு கீழே ஃபிக்ஸ்டு ராஸ்க் தான் நான் பண்ணுவேன். பட் நீங்க ஜென்ரலா பார்க்கும்போது மெயின் ட்ரெண்ட் கூடயே இருங்க. எல்லாருமே மெயின் ட்ரெண்ட் கூடயே இருந்தீங்கன்னா பெட்டர். மெயின் ட்ரெண்ட் ஆக்சுவலி சாம்பிள் செல்லுல இருக்குது. ஆனா சின்ன ஷார்ட் புல் பேக் வருது. அப்போ அதுல பை டர்ன் ஆகுதுன்னா அதை பேஸ் பண்ணி எடுக்கலாமா பை? இல்ல எடுக்கக்கூடாது. ஏன்னா மெயின் ட்ரெண்ட் செல்லு தானே இருக்கு. ஓகே. சோ அதை பேஸ் பண்ணி என்ன செல் தான் எடுக்கணும் எப்பவுமே. ஆமாமா செல்லு தான் எடுக்கணும். நீங்க அப்ப செல்லுனா அது செல்ல புல் பேக்ல வந்து ரெசிஸ்டன்ஸ்ல கூட நீங்க செல் எடுக்கலாம். இப்போ இன்னைக்கு நான் எடுத்தேன். இன்னைக்கு எங்கேயுமே எதுவுமே ஃபார்ம் ஆகல. ஆனா ரெசிஸ்டன்ஸ்ல தான் நான் செல் எடுத்துருக்கேன். ஓகே சார். 300 பாயிண்ட்ஸ் 100 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணீங்க அந்த இதுல. அந்த இடத்துல கூட நீங்க என்ன பிளண்டா எடுக்கலாம். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ்ல செல் பண்றேன்னா ட்ரெண்ட் செல்லுல இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸ்ல செல் பண்ணலாம். ஓகேவா? ட்ரெண்ட் செல்லுல இருக்கும்போது லோவர் டைம் ஃப்ரேம்ல பை வந்தா கூட அது சீக்கிரமா எக்ஸிட் தான் பண்ணணும். ஓகே. ஷார்ட் டைம்ல க்ளோஸ் பண்ணிட்டு வந்தோம் இல்ல. ஆமா சின்ன மூவ் தான புல் பேக்கா இருக்கும். அந்த புல் பேக்ல போய் மாட்டினீங்கன்னா முடிஞ்சு போச்சுல. புது ட்ரெண்ட்ல மாட்டிப்பீங்களா ஃப்ரெஷ் ட்ரெண்ட்ல. ஆமா சார். அண்டர்ஸ்டுட் சார். வேற யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? ஃபிபனாசி மற்ற விஷயங்கள் இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு நான் ஏன் வரைஞ்சேன் அந்த எப்படி ரெசிஸ்டன்ஸா மாறிச்சுன்றது தெரியும். சார் அதே இன்னொரு क्वेश्चन சார்.
சாரி சரி. இன்கேஸ் நான் சொன்ன போட்ட லாஜிக் படி ஃபிபனாச்சில வந்தது 50% ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிடுச்சு. அப்ப அந்த மாதிரி கேசஸ்ல வெயிட் பண்ணி 1.618 வரைக்கும் வெயிட் பண்ணி புக் பண்றதா இஃப் த ட்ரெண்ட் செல்லுல இருந்துச்சுன்னா? ஆமா, செல்லுல இருந்தா நீங்க ரைட் பண்ண வேண்டியதுதான். நீங்க 1.6ல கூட புக் பண்ணணும் அவசியம் இல்லை. 1.6 தொடுதுன்னா நீங்க வந்து 1ல கூட ட்ரைல் பண்ணினே வரலாம். அப்புறம் 2ல போச்சுன்னா நீங்க 1.6 ஆமா 1.6 தாண்டி 2 போகும்போது நீங்க 1.6ல ட்ரைல் பண்ணினே வரலாம். ஏன்னா அப்படி இருந்தா தான் இப்போ ஒரு ஃபால் வந்து பாத்தீங்களா 2000 பாயிண்ட் ஃபால், அதை வந்து ஃபுல்லா கேப்சர் பண்ண முடியும். நீங்க ட்ரைல் பண்ணுங்க போதும், அவ்வளவுதான். சார் ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு சில ஆப்ல வந்துட்டு இன்னைக்கு போடுறது இன்னைக்கு மட்டும் தான் சார் ஒர்க் ஆகுது, மறுநாள் ஒர்க் ஆக மாட்டேங்குது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்லாம். ஆமா மேடம், இன்னைக்கு தான் ஒர்க் ஆகும் ட்ரேடிங்ல எப்பவுமே. அதுதான் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் அப்படிதான் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் கூட நீங்க வேணா இது ஆர்டர் இருக்கலாம், ஜிடிடி ஆர்டர் இருக்கலாமா, அது குட் டீல் ட்ரேட்னு சொல்லுவாங்க. ஓகேங்க சார். நீங்க இதுல அதான் நீங்க அப்படி ட்ரேட் எடுக்க போறீங்கன்னா அதுக்கு தான் வந்து நீங்க எஃப்என்ஓல வந்து ஹெட்ஜஸ் எடுத்துக்கணும். ஓகே. ஒரு புட்டு பை பண்ணா ஒரு புட்டு செல் பண்றது, இல்ல ஒரு புட்டு செல் பண்ணா ஒரு புட்டு பை பண்றது, நீங்க தானே கேட்டீங்க அடிக்கடி செல் ஆமாங்க சார். ஆமாங்க சார். அதுதான் அது. ஏன்னா நீங்க ஸ்டாப் லாஸ்லாம் வைக்க முடியாது. திடீர்னு இப்ப நீங்க ஓபன் ஆச்சு பாருங்க 700 பாயிண்ட். ஆமாங்க சார். ஆமா. நான் கொடுத்த பொசிஷன் நீங்க ட்ராக் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு தூக்கமே வந்திருக்காது. ஆமாங்க சார். நான் இப்ப அந்த பொசிஷன் காமிச்சேன் பாத்தீங்களா, நான் வெறும் 4000 ரூபாய் லாஸ்ட் தான் வச்சிருக்கேன் மொத்தமாவே. ஓகே. நான் வேற பொசிஷன்லாம் ப்ராஃபிட் பண்ணி வச்சிருப்பேன். அதான் நீங்க அது உங்களுக்கு ஜகிள் பண்ண தெரியும், ஸ்ட்ராட்டஜியா உங்களுக்கு ஜகிள் பண்ண தெரியும் வியூஸ் பேஸ் பண்ணி. ஓகேங்க சார். ஜஸ்ட் இப்ப நம்ம வியூ வாட்ச் தான் சார் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா. அது நான் உங்களுக்கு அந்த இது பார்க்க சொன்னேன்ல, ஆப்ஷன் வர்த்திசி ஜீரோதா வர்த்திசி. அது நீங்க பாருங்க, பேசிக்கா ஆப்ஷன்ஸ் புரியணும்னா என்ன, அது பாருங்க. பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் புரியும். ஓகேங்க சார். ஓகே. வசன டோன் போட்டிருந்தேன், ரிவ்யூ பண்ணி அனுப்பிச்சிங்க. ஸோ அதிலே கிளாரிஃபை பண்ணீங்க. ஸோ இப்போ நம்ம வெறும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படி மட்டும் போனால் எப்பயுமே நம்ம ஒரு பொசிஷன்ல தான் இருக்கும். மார்க்கெட் எப்பயுமே பை இல்ல செல் அப்படின்ற ஒரு பொசிஷன்ல தான் இருக்கும். ஆமா. ஓகே. ஸோ இப்போ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் பத்தி பேசுனீங்க. இது வந்து நான் புதுசா பொசிஷன் எடுக்கிறதா இருந்தா தான் அந்த ரீட்ரேஸ்மெண்ட் 30.38 இல்ல 0.61% வரப்ப இப்போ செல்லிங் ட்ரெண்ட்ல இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் ரீட்ரேஸ்மெண்ட் வரப்ப நான் எடுக்கலாம். அது வந்து புதுசா பொசிஷன் எடுக்கிறப்ப கரெக்ட்டா சார்? ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது இல்ல, ரீட்ரேஸ்மெண்ட் கிட்ட லோவர் டைம் ஃப்ரேம்ல செல்லுக்கு ப்ராப்பரா அலைன் ஆகணும். லோவர் டைம் ஃப்ரேம் இப்போ லோவர் டைம் ஃப்ரேம்னா இப்போ நான் மெயின் இந்த 15 மினிட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன். லோவர் டைம் ஃப்ரேம்னா நான் 5 மினிட்ஸ்ல எனக்கு அந்த இடத்துல செல்லுக்கான இது கிடைச்சிச்சுன்னா கூட நான் அது பண்ணிக்கலாம். ஆமா. நீங்க எப்படின்னா அந்த ரிட்ரேஸ்மெண்ட் ஒரு இடத்துல ரெடி ஆயிடலாம். அங்கெல்லாம் டாப் ஃபார்ம் ஆகும், அங்கதான் வந்து இந்த லோவர் ஐலாம் ஃபார்ம் ஆகும் அப்படின்றத நீங்க ரெடி ஆயிடலாம். இப்போ நீங்க ஒன்றும் இல்லை, இந்த இதுக்கு ரிட்ரேஸ்மெண்ட் போட்டு பாருங்களேன். அன்னைக்கு ஒன்று கேப் ஆச்சுல, இதுக்கு ரிட்ரேஸ்மெண்ட் போட்டு பாருங்களேன். கரெக்டாக அந்த இடத்துல நிற்குதா? ஸோ மேஜர் ட்ரெண்டோட புல் பேக் எல்லாமே மோஸ்ட்லி அங்கே தான் திரும்பும். இது மேஜர் ட்ரெண்டுன்னு வச்சுங்களேன். இதான் புல் பேக்கா? ஓகே. கரெக்டா? இது கீழே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த லைன் நம்மளுக்கு தெரியும். ஆனால் நீங்க ஃபிபனாச்சிலாம் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க இந்த மூவ் வந்து எப்பவுமே செல்லிங்காவே இருக்கலாம். ஓகே. நீங்க அன்னைக்கு டைம்லலாம் பாத்தீங்கன்னா தெரியும், நான் அன்னைக்குமே வந்து ரிட்ரேஸ் ஆகும்போது இங்கெல்லாம் செல்லுன்னு தான் சொன்னேன். இன்னைக்கு நீங்க செல் இனிஷியேட் பண்ணவே அந்த ஐபி ரேஞ்சில வந்து கொடுத்தீங்களா இல்ல ஐபி எல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கா ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். சரியா? ஸ்ட்ராங்கா ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். அது பக்கமா இருக்கும்போது நீங்க ட்ரேட் எடுக்கலாம். நான் இப்போ முன்னாடியே சொன்னேன், நீங்க லேட்டா ஜாயின் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். காலையில பாத்தீங்கன்னா கேப் ஓப்பன் ஆச்சு, அங்கிருந்து பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆகி கீழே வந்துச்சு, ஒரு சப்ளை மாதிரி ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் பொறுமையா ஏறினே வந்துச்சு மார்க்கெட். சரியா? அப்போ வந்து நான் அந்த ரெசிஸ்டன்ஸ்ல செல் பண்ணேன், ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல வச்சுட்டேன். ஓகேவா? இதான் எதிர்பார்த்தது. நான் எதிர்பார்த்தது இப்படி பண்ணி இப்படி வந்துடும் பார்த்தேன். ஆனா அது அந்த லோ கிட்ட போல, முறை 100 பாயிண்ட் தான் வந்துச்சு. அவ்வளவுதான். அது இந்த வாரம் வந்து கேண்டில் ஸ்டிக் வீடியோ வரும். அது வரும்போது தெரிஞ்சதுன்னா சப்ளை எப்படி பார்க்கலாம்ன்றதுலாம் உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். புரியல ப்ரோ, நீங்க பேசுறதே புரியல ப்ரோ. ஏதோ பண்ணலாம், எப்படி பண்ணீங்கன்னு கேட்டீங்க, அது எப்படின்னு புரியல. என்ன கேட்டீங்க? அது ரெசிஸ்டன்ஸ்ல அந்த இடத்துல நீங்க செல் பண்ணீங்களா சார்? அது ரெசிஸ்டன்ஸ்ல எப்படி ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மென்ட் பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸ் கன்சிடர் பண்ணிருக்கீங்க? இல்ல, இப்பதானே சொன்னேன், அங்க இருந்து செல் ஆஃப் வந்துச்சு. அது ஒரு சப்ளை. அந்த சப்ளை திரும்பி ரீடெஸ்ட் பண்ணும்போது செல் தான் பண்ணும். ஏன்னா மெயின் ட்ரெண்ட் செல் இருக்குல்ல. இப்ப இங்கேயுமே பாருங்களேன், இங்கேயும் நான் சொன்னது அதே மாதிரி தான் நடந்திருக்கு. இந்த இடத்துலயும் கரெக்டா மார்க்கெட் செல் ஆஃப் ஆயிருக்கு. கரெக்டா? திரும்பி ரிட்ரேஸ்மெண்ட் ஆகுது. இப்போ இங்க செல் எடுத்தீங்கன்னா என்ன வரணும்? இந்த ஹை தான் ஸ்டாப் லாஸ் வரணும். கரெக்டா? லாஸ்ட் வீக்கும் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு பொசிஷன் கொடுத்தீங்க நினைக்கிறேன் சார்.
ஆமா ப்ரோ, அதான் 675 ஆமாம் அதான் ட்ரெண்டு. எக்ஸாக்டா. ஆமா 25 பாயிண்ட்ல நான் 150லேருந்து 200 பாயிண்ட் எதிர்பார்த்தேன், அது அன்றைக்கே வந்துச்சு. இல்லை நீங்கள் தான் ட்ரெண்ட் டைரக்ஷனில் போனீங்கன்னா அது எல்லாமே நல்லா தான் இருக்கும், அதெல்லாம் மேஜிக்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா அது அது எப்படி பண்ணணுன்ற வீடியோ தான் நான் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது நீங்கள் அதை தான் மெயினாக கான்செப்ட் பண்ணணும். நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணேன்னு சொல்கிறத விட நான் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும், அதில் தான் இருக்குது. ஏன்னா அதனால தான் நான் வந்து லெவல்ஸும் முன்னாடியே மார்க் பண்ணுறேன். இன்னைக்கு கூட போடும்போது வந்து இந்த லெவலில் மார்க் பண்ணீங்க சரியா, 235லேருந்து 50 ஜோன் வந்து நான் செல் பண்ண போகிறேன்னு முன்னாடியே சொல்லிட்டேன். வேற ஏதாவது டவுட் இருக்கா? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார், ரொம்ப இன்சைட்ஃபுல்லா இருந்தது. அந்த ட்ரேடர்ஸ் ரெவல்யூஷன் பத்தி 5 ஸ்டேஜஸ் நாங்கள் எந்த ஸ்டேஜ் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கோன்றத அப்படியே ரியலா சொன்னா போல இருந்தது. இல்லை நான் அது எனக்குமே அது அப்படிதான் இருக்கும். ஏன் நானே என்ன கோத்ரூ பண்ணணும், அது நான் பேசும்போது சிரிச்சுனே இருந்திருப்பேன், பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க சார். அது தாண்டி வந்ததுனால சிரிக்கிறேன். அது உள்ள இருக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அவ்வளவுதான். அந்த அந்த வீடியோ எல்லாரும் அந்த வீடியோ எல்லாரும் பாத்தீங்களா? அந்த வீடியோ பார்த்தாச்சுங்க சார், தண்ணில ஏறிதல் பார்த்தாச்சுங்க சார். பாத்துட்டு ஆனா கமெண்ட் மட்டும் பண்ண மாட்டீங்க சார். சார் ஒரு சின்ன டவுட்டுங்க. சொல்லுங்க. அது நேற்று அந்த ஹாங்செங் இண்டெக்ஸ் ஒன்று பை பண்ணதா சொன்னீங்களே சார், அது எப்படி சார் வாங்குறது? அது ஆன்சங் பீஸ்னே இருக்கு ப்ரோ, இதில் போட்டிங்கன்னா வருமே. அது என்ன போட்டால் வரமாட்டேங்குது. ஏன் வர மாட்டேங்குது? போயிட்டு நீங்கள் போய் போட்டிங்கன்னா வரப்போகுது. அது பேர் தான் போட்டிருந்தீங்கன்னா தான். இவ்வளோதான் இருக்கே ப்ரோ. நான் உங்களுக்கு என்ன சொன்னா அதான் நீங்கள் டைப் படிக்கிறேன். உங்கள் வாய்ஸ் பிரேக் ஆகுது, எனக்கு தெரியல. அதாவது நான் HANG போட்டு இங்க HSN இருக்குதுங்க ப்ரோ. இங்க நான் மேல என்ன டைப் பண்ணிருக்கேன் பாருங்க, அது டைப் பண்ணாலே வரும். இங்க மேல அதானே போட்டிருக்கேன், நான் உங்களுக்கு என்ன அங்க குரூப்ல போட்டேனோ அதானே போட்டிருக்கேன். ஆன்சங் ஜிஷன் தானே போட்டிருக்கேன், நான் HNG போடல. ஆமாங்க, கரெக்ட் தாங்க. அது வந்து இதுதான் ஹாங்காங்கோட இண்டெக்ஸ். எதுங்க? ஹாங்காங் இருக்குல்ல, அவங்களோட இண்டெக்ஸ். ஏன்னா இந்தியாவுக்கு அப்புறம் அந்த மார்க்கெட் தான் கொஞ்சம் நல்லா இருக்கு, எஃப்ஐஎஸ் வந்து அங்கே தான் போவாங்கன்றதுனால நான் ஏற்கனவே ஒரு தடவை பை பண்ணியிருந்தேன், அது ஒரு தடவை முன்னாடி புக் பண்ணேன். அதனால திரும்பி வந்து அதே இடத்துக்கு வரதுனால நான் பை பண்றேன். நான் பை பண்றதுனால உங்களுக்கு சொன்னேன், அவ்வளவுதான். ஓகே, நல்லது சார். அந்த வீடியோ விட்டு எக்ஸ்ட்ரா அடிஷனல் டவுட் சார். நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணப்போ ஓஏ நாட் ஓஏ டேட்டா இல்ல கால் செல்லர்ஸ் அதிகமா இருக்கிறாங்க, சாரி கால் ரைட்டர்ஸ் அதிகமா இருந்தாங்க 2024 சொல்லுவீங்க. ஸோ என்எஸ்சி ஆப்ஷன் டேட்டால போய் பாருங்க அப்படின்னு சொன்னீங்க. அது எப்படி ஐடென்டிஃபை பண்றது? ஆமாங்க, அதில் டேட்டா பார்த்தீங்கன்னா தெரியும்ல. நீங்கள் ஒன்றும் டேட்டா யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி ஏதாவது ஒரு யூஸ் பண்ணோம். நீங்கள் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் ஆப்ஷன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணீங்கன்னா அதில் வந்து இன்னும் நல்லா க்ளீனாக வரும். நீங்கள் வெறும் என்எஸ்சி பார்த்தீங்கன்னா வெறும் டேபிள் தான் இருக்கும். ஓகே சார். நீங்கள் சென்சிபிள் ஆப்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் போய் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, எதுல கால் ரைட்டர்ஸ் வால்யூம் அதிகமாக இருக்குங்கிறது டேட்டா தெரியும். அது நீங்கள் டேட்டாவாக பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ இருக்கா, காலையில் பாருங்க, காலையில் வந்து அந்த இடத்துல புட்டு எதுவுமே காலையில் எதுவுமே பில்ட் ஆகல பார்த்தீங்களா? காலையில் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை, சரியா? ஃபுல்லாக கால் தான் இருந்துச்சு, கரெக்டா? சார். அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அந்த புட்டு பில்ட் ஆகினே வந்துச்சு, சரிதான்? 11 மணிக்கே பில்ட் ஆயிடுச்சு. அதனால நம்ம ஷார்ட் தான் வச்சிருந்தோம்னா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வரைக்கும் வந்துச்சு. லாஸ்ட்டாக நம்ம சொல்லும் போது பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் அதை டைனமிக்காக பார்க்கணும், சும்மா ஒரு டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா புரியாது. அதனால தான் நான் சொன்னேன் அது கொஞ்சம் டஃப்பான காம்ப்ளெக்ஸான டேட்டான்னு, சரியா? இப்போ இது மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும். 2:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கா, 3 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா இது பாருங்க நட்டுச்சு பாருங்க புட்டு டேட்டா 24,200 வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட்டாக இருக்குது. அதனால தான் அது டிபெண்ட் ஆகும்னு சொன்னேன். அது நீங்கள் டேட்டாவாக பார்க்க தெரியணும் ப்ரோ, லைவாக பார்க்க தெரியணும். நீங்கள் சும்மா ஒரே ஒரு ஸ்னாப்பை பார்த்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே ஓகே. நீங்க அதை சார் ட்ராக் இந்த பண்ணி மாதிரி தான் சார் கால் ஓஏ போன வரைக்கும் இருந்தது. பட் ஆனா அடுத்த நாள் வந்து கேப் டவுன் தான் சார் ஆச்சு. எது கால் ஓஏ இருந்தால் கேப் டவுன் தான் ஆகும். அப்போ புட்டு ஓஏ கூட இருக்கக்கூடாது. நீங்கள் மொட்டையா வெறும் ஜஸ்ட் லைக் தட் பார்க்காதீங்க மேடம். கொஞ்சமாக அதோட டீடைல்ஸ் வந்து டீட்டெயிலாக பார்க்கணும். இப்போ ஏன்னா ஒரே ஒரு லைன் ஜிக்ஸாக், அதுக்கே நம்ம அவ்வளோ பார்க்கணும். இதில் இவ்வளோ லைன் இருக்கு, அப்போ பொறுமையாக தானே பார்க்கணும். ஆமா ஆமாங்க சார். நீங்க எல்லாத்தையுமே வந்து என்னன்னா அழகா பிரேக் டவுன் பண்ணி பேசிக்ஸா கன்சிடர் பண்ணீங்கன்னா ஈஸியா கோத்ரூ பண்ணலாம். இப்போ நான் சொன்னதுலேயே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். காலையில எப்படி பில்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க வெறும் டேட்டாலாம் எங்கேயும் பார்க்க முடியாது, சரியா? காலையில 10 மணிக்கு எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு டேட்டா, சரியா? ஃபுல்லாக காலில் தான் இருந்துச்சு, சரியா? புட்டு எதுவுமே இல்லை, புட்டெல்லாம் தூரமாக தான் பில்ட் ஆயிருந்துச்சு. அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா உள்ள பில்ட் ஆகினே வந்துச்சு. அப்புறம் புட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்க சொன்ன மாதிரி அந்த 180 வரைக்கும் போச்சுங்க சார். ஆமா, அதான் அதுக்கப்புறம் வந்து அந்த கால் டேட்டா வந்து இல்லை. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் 261 இருக்கும்போது காலையிலேயே வந்து நம்ம செல்லில் இருக்கும்போது கூட இருந்துச்சு. நான் வந்து அது பிரேக் ஆகிடுன்னு எதிர்பார்த்தேன். அதனால தான் வந்து
அந்த 150 வச்சு டார்கெட் வச்சிருந்தேன். சரி, அப்போ இதில் பார்த்தீங்கன்னா அது ஹெவியாக இருந்துச்சு, அது போயிடும் பார்த்தீங்கன்னா ஆகல. அது உங்களுக்கு பார்க்க தெரியணும், அது பேலன்சிங் ஆக்ட் மாதிரி பார்க்க தெரியும். சும்மா வரும் 2 கோடு வச்சுன்னு அது ஒன்றும் பண்ண முடியாது. அது எப்படி பில்ட் ஆச்சு, எப்படி பில் பண்ணியிருக்காங்கன்னு தான் பார்க்கணும். அது ஒரு கேம் மாதிரி ப்ளே பண்ணணும். நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். ஆனால் அதான் ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்ஸ்லாம் முடிப்போம், அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ்குள்ளே வரும். ஏன்னா ஆப்ஷன்ஸ் எது விட்டாலும் ஒரே குழப்பமா இருக்கும். ஓகே சார். ஸோ நான் இப்போதைக்கு பார்த்துட்டு இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்கு இந்த இன்புட் ஒன்றும் யூஸ் பண்ணுற அவசியம் இல்லைல்ல. அது தேவையில்ல ப்ரோ. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நான் லாகின் பண்ற எல்லா அக்கௌண்ட்லயும் 40 லட்சம் 50 லட்சம் இருக்கு. அந்த மாதிரி வச்சு ட்ரேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் தெரியணும். ஓகே, சரியா? இல்ல நம்ம ஒரு லாட் 2 லாட் தான் பண்ண போறோம்னா அது நீங்க ஸ்ட்ரக்சர் மட்டும் யூஸ் பண்ணிட்டு பண்ணீங்கனாலே போதும். பெரிய கேபிட்டல் இருக்கு, அதை டிப்ளாய் பண்ணணும் அந்த மாதிரி நீங்க தான் நீங்க மற்றதெல்லாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ற மாதிரி இருக்கும். பட் எதுனாலும் ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வியூ தான் இம்பார்ட்டன்ட். வியூ இல்லாம பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, பொசிஷன் மாற்ற முடியாது. வேற ஏதாவது டவுட் இருக்கா? வேற ஏதாவது சார் பொதுவாக ஒரு ஹெட்ஜ் பண்றதுன்னு எவ்வளவு டிஃபரன்ஸ் பாயிண்ட்ல சார் ஹெட்ஜ் பண்ணலாம்? ஹெட்ஜ் உங்களுக்கு எவ்வளவு ரிஸ்க் வேணும்னு சொல்லுங்க. நீங்க லாங் எடுக்கிறீங்க, சரியா? ஓகேங்க. அன்னைக்கு மாதிரி 700 பாயிண்ட் லாஸ் ஆகுது. ஒரு லாட்டுக்கு எவ்வளவு லாஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க? ஒரு லாட்டுக்கு ஒரு 2500 வைக்கலாம் சார். 2500 வச்சீங்கன்னா 50 பாயிண்ட்ல தான் ஹெட்ஜ் பண்ணணும். ஓ 50 பாயிண்ட்ல. ம் எக்ஸ்பைரி கரண்ட் எந்த எக்ஸ்பைரி இருந்தாலும் அவ்வளவுதான் வைக்கணும். ஆமா, எவ்வளவு ரிஸ்க் வருமோ அதானே. என்ன இப்போ இது ஓகே நீங்க வந்து அதான் பே ஆஃப் பார்க்க தெரியணும் உங்களுக்கு. இப்போ ஸ்ட்ராட்டஜி பில்டர்ல போடுறேன், சரியா? ஓகேங்க. நீங்க வந்து லாங் எடுக்கிறன்ற பேர்ல வந்து ஒரு வேளை புட்டை செல் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், யாரோ உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க செல்லிங் வந்து ரொம்ப ஈஸி, சரியா, இதை செல் பண்ணிடலாம் அப்படி சொல்லி ஏதோ சொல்லியிருப்பாங்க, யாராவது வந்து சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. நான் என்ன பண்றேன், சும்மா இப்போ அடுத்த எக்ஸ்பைரியில போடுறேன். இப்போ இதை செல் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம், இது லாங் நினைச்சு இதை செல் பண்றீங்க, கரெக்டா? ஓகே. லாங்னா இப்படி தான் செல் பண்ணுவீங்க ஜென்ரலா. இப்போ ஹெட்ஜ் பண்ணணும்னா இதுக்கு தான் ஹெட்ஜ் பண்ணணும், கரெக்டா? அன்டியூ ரிஸ்க் இருக்கும்போது தான் ஹெட்ஜ் பண்ணணும். எங்க ஹெட்ஜ் பண்ணுவீங்க? எவ்வளவு லாஸ் வேணும் கேட்டீங்க? அதான் 2500. 2500 இங்க 2500 எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க போட்டீங்கன்னா தான் வரும், 24ல போட்டீங்கன்னா தான் வரும் 2500 வரணும்னு. ஹெட்ஜிங் வந்து நீங்க என்ன ரிஸ்க் உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியும்ன்றது தான் ஹெட்ஜிங், யாரும் சொல்றது கிடையாது ஹெட்ஜிங். ஓகே அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? இப்போ இதை பை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் நீங்க பே ஆஃப் தெரிஞ்சதுன்னா அது ஹெட்ஜிங் அதுன்றது புரிய வரும். இப்போ பாருங்க, நீ சொன்னதுக்கே வந்து அப்படியே வச்சா கூட 2500 பாயிண்ட் வராது. செல்லிங்ல எப்பவுமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு பார்னா 2 ரூபாச்சும் மேக்ஸிமம் ரிஸ்க் வரும். ஆனால் ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு கையில் நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால நீங்க என்னன்றதை பார்த்து நீங்க டிசைட் பண்றது. அப்படிதான் ஹெட்ஜ் டிசைட் பண்ணணும். இப்போ பாத்தீங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு வந்து என்ன ஆகும்னா, இது வந்து அந்த மாதிரி ஓப்பன் ஆச்சுன்னா 7000 ரூபாய் 8000 ரூபாய் வரும் லாஸ், மேக்ஸிமம் லாஸ். ஒருவேளை இது இல்லாமல் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதே இடத்துல வந்துச்சுன்னா உங்களுக்கு இவ்வளோ லாஸ் வரும், 30000 ரூபாய் வரும் லாஸ். நம்ம நேக்ட் அந்த அதுதான் ஹெட்ஜிங். அப்போ எவ்வளோ இப்போ 400 பாயிண்ட் இல்லை 700 பாயிண்ட் திடீர்னு இந்த மாதிரி ஓப்பன் ஆச்சுன்னா உங்க எம்டிஎம் எவ்வளோ வரும் நீங்கள் டிசைட் பண்றீங்களோ அதை தான் நீங்க ஹெட்ஜிங்காக பை பண்ணணும். சும்மா பேருக்கு 2 ரூபா 3 ரூபாலாம் பை பண்ணீங்கன்னா அது ஒன்றும் காப்பாற்றாது. இந்த லெக்கில் 1 லட்ச ரூபா இருக்கும், அந்த லெக்கில் வரும் 5000 ரூபாய் தான் ப்ராஃபிட் இருக்கும். 2500 லாஸ் வந்து எங்க வருதுன்னு அந்த பே ஆஃப்ல பார்த்து அந்த ஸ்ட்ரைக் பிரைஸை ஆமா பண்ணிக்கலாம். ஆமாம்மா, அது நம்ம ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போ அது பார்த்தோம்னா நிறைய பேர் குழப்பமா தான் இருக்கும். இந்த ஓஏ பில்டப் எப்படி இன்டர்பிரட் பண்றது, அதே மாதிரி இந்த பே ஆஃப் வந்து டிராயிங்ஸ் எப்படி பார்க்கறது, இதுக்கும் ஒரு வீடியோ கொஞ்சம் பண்ணலாங்க. பொறுமையாக இதெல்லாம் முடியுங்க, ஒன்றுனா முடியுங்க. நான் எடுத்தும் கவுத்தம் போடணும். நான் முன்னாடியே ஒரு தடவை சொன்னேன், நான் வந்து 0 to Pro ஒன்று பண்ணேன். அதில் அப்படிதான் துருத்துன்னு ஆப்ஷன்ஸ் வந்து வீடியோவாக எடுத்து போட ஆரம்பிச்சிட்டேன். நிறைய பேருக்கு எதுவுமே புரியல கொரோனா டைம்ல. அதனால தான் பொறுமையாக பண்றேன். இதெல்லாம் தாண்டுங்க, இதெல்லாம் தாண்டிங்கன்னா ஒன்றுனா பார்க்கலாம். டைம் இருக்கு, நம்ம 1 year பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோன்னு சொல்லி. ஆனால் அங்கே போகும்போதும் நான் அகைன் வியூ தான் கேட்பேன், உங்களுக்கு என்ன வியூ இருக்கு, எதனால இந்த பொசிஷன் எடுக்கிறீங்கன்னு கேட்பேன். அந்த வியூ ஃபெயில் ஆகும்போது தான் ஹெட்ஜிங் எல்லாமே வரும். அப்போ வந்து எனக்கு தெரியல, நான் நினைச்சேன் கவுத்தேன்னு சொன்னீங்கன்னா அப்போ ரொம்ப வேகா இருக்கும் ஹெட்ஜ் பண்றதுலாம். 2 டைரக்ஷன் எடுத்துட்டு அது ஃபெயில் ஆகும்போது மட்டும் தான் ஹெட்ஜிங் யூஸ் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கா? நான் வீடியோஸ் சுற்றி கேட்டேன், ஆனால் அதை தவிர்த்து எல்லாத்தையும் கேட்குறீங்க. அது ஒரு நான் பொசிஷன் போட்டதுனால கேட்குறீங்களா? இல்லையா, அவன் நெக்ஸ்ட் டைம் பொசிஷன்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சுத்தி கால்ஸ் போட்டது வியூ போட்டதே கேக்குறீங்க. இல்ல நீங்க அதனால கேக்கலைங்க சார். ஆக்சுவலா வந்துட்டு இப்போ நாங்க வந்து செல் ட்ரெண்ட் எடுக்காம கால் ட்ரெண்ட் எடுத்துட்டா அது எப்படி ஹெட்ஜ் பண்றது? இப்போ 700 பாயிண்ட் நேத்து டவுன் ஆச்சு. சோ அந்த பர்பஸ்னால இத கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். அப்படியா? இல்ல அது நீங்க வந்து அதான் நீங்க ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஆப்ஷனை பை பண்ணா என்ன ஆகும், செல் பண்ணா என்ன ஆகுன்றதெல்லாம் பாருங்க. பேசிக் வந்து எல்லாருமே இந்த வேர்சிட்டியை பாத்தீங்கன்னா கூட போதும் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். ஏன்னா என்னால பேசிக்கா கவர் பண்ண முடியுமா தெரியல. கால்னா எது, புட்னா எது, பை பண்ணா என்ன ஆகும் தெரிஞ்சிச்சுன்னா ஸ்ட்ராட்டஜிஸ் போயிடலாம். கால்ல என்னதுன்னே தெரியாம எக்ஸ்பிளைன் பண்றது வந்து எனக்கு கஷ்டமா இருக்கும். அதனால ஜென்ரலா என்ன பண்ணுங்கன்னா
ஜீரோ த வேர்சிட்டி இருக்கு. அதுல போய் பாத்தீங்கன்னாலே அந்த பேசிக் எல்லாமே தெரிஞ்சிடும். ஒரு கால்னா என்னது, அது வாங்கினா என்ன ஆகும், எக்ஸ்பைரிக்கு என்ன ஆகும், எப்படி வந்து மூவ் ஆகும், அதெல்லாம் புரிஞ்சிச்சுன்னா ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம ஈஸியா பண்ணலாம். ஓகே ஓகே ஓகேங்க சார். அதுக்கு டைம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஏன்னா இது முடிப்போம். இது முடிச்சுட்டு இன்னும் மைண்ட் செட் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் அடுத்த வீடியோ இருக்கு. எப்படி நீங்க ட்ரேடரா இருந்தா எப்படி மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணலாம்னு இருக்கு. அதெல்லாம் பண்ணிட்டு தான் ஸ்ட்ராட்டஜி உள்ள. எத்தவொடனே ஸ்ட்ராட்டஜி போயிட்டா நேரா 14வது கேள்வி தான் எல்லா பதிலும் இருக்கும். இல்ல கரெக்டிங் சார். நீங்க எப்படி போடுறதுதான் கரெக்ட். ஆக்சுவலா நாங்க என்ன ஸ்டேஜ்ல இருக்கோன்றதே வந்துட்டு இப்பதான் ஃபைன் பண்ற மாதிரி இருக்கு. ஒரு ட்ரேடு நல்லா இருக்க மாதிரி இருக்கு, ஒரு ட்ரேடு வந்து ஃபெயிலியர் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ பேசிக்கா வந்து என்னென்ன பண்ணணுங்கிறத அந்த உள்ள ஸ்டார்டிங் நுணுக்கத்துல இருந்து எங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்குது இப்பதான். இல்ல அதான் நீங்க ட்ரெண்ட் டைரக்ஷன்ல இருந்தீங்கனாலே போதும் ஃபர்ஸ்ட். ஏன்னா உங்களுக்கு எந்த சர்ப்ரைஸும் வராது. நீங்க ட்ரெண்ட் செல் ஆனதுக்கு அப்புறம் எங்கன்னா பெரிய கேப் ஆச்சா, எல்லாமே பெரிய கேப் தான் ஆயினே இருக்கு. கரெக்டா? ஆமாங்க சார். அப்புறம் கேட்டா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, மார்க்கெட் மேனிபுலேஷன் அப்படின்னு கதெல்லாம் சொல்லுவாங்க. நடுவுல கொஞ்சம் சார் மேல போயிடுங்க சார், ஒரு 130க்கு மேல. ஆக்சுவலா நீங்க மந்த்லி பொசிஷன் எடுக்கிறீங்க. நீங்க எங்க செல் வச்சிருக்கீங்க? 2000 பாயிண்ட் செல் வந்தா ஒரு 150 பாயிண்ட் ஏற விட மாட்டீங்களா மார்க்கெட்ட? இல்ல கரெக்டிங் சார். பொழைக்கிட்டுங்க, அவங்களும் பொழைக்கிட்டுங்க. பட் நாங்க பண்றது வந்து கொஞ்சம் சின்னதா பண்றதுனால டக்குன்னு கால் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல இதாயிடுச்சு. கரெக்டான இடத்துல நம்ம செல் எடுத்தோம்னா கரெக்டிங் சார். ரெசிஸ்டன்ட்ல எடுத்து நம்ம சப்போர்ட் வரைக்கும் வெயிட் பண்ணோம்னா ஓகே. இன் பிட்வீன்ல எங்கேயாவது எடுத்தோம்னா டக்குன்னு மார்க்கெட் மேல போயிருச்சுன்னா இதாயிடுங்க சார். சின்ன பொசிஷன். அதுக்கு தான் நான் எடுக்கும்போதே சொன்னேன். அப்பயே நீங்க வந்து எடுக்கும்போது ஸ்ப்ரெட் எடுத்தீங்கன்னா பொறுமையா வெயிட் பண்ணலாம். ஆப்ஷன் பையிங் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா 200 பாயிண்ட் வந்து 100 பாயிண்ட் பவுன்ஸ் ஆச்சுனாலே உங்க ப்ராஃபிட் போயிடும். ஆமாங்க சார். சரியா? நீங்க அது ஸ்ப்ரெட்டா எடுத்தீங்கன்னா அது பொசிஷன் வெயிட் பண்ணலாம். ஏன்னா பொறுமையா வெயிட் பண்ணலாம். ட்ரெண்ட் ஓடையர் வரைக்கும் கம்முன்னு இருக்கலாம். ஏன்னா ஒரு 4 நாள் அந்த ரேஞ்ச் உள்ளே இருந்தா கூட ப்ராஃபிட் ஆட் ஆயினே வரும். ஓகேங்க சார். சரியா? அதுதான் நீங்க ஸ்ட்ராட்டஜியா பண்றதுக்கும் வெறும் நேக்டா பை பண்றதுக்கும் வித்தியாசம். எஸ் சார். அதே மாதிரி இந்த வீடியோ எல்லாருமே பாத்துட்டீங்களா? ஸ்டேஜஸ் ட்ரேடர்ஸ் வீடியோ. யார் எந்தெந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க தோராயமாச்சும் தெரியுதா? லைட்டா தெரியுதுங்க சார். லைட்டா தான் தெரியுதா? லைட்டா தாங்க சார் தெரியுது. அப்ப இன்னும் 2-3 தடவை பாருங்க. நம்ம எங்க இருக்கோம் நம்மளுக்கே தெரிஞ்சிடும். ஓகேங்க சார். ஸ்டேஜ் 2ல இருக்க மாதிரியும் இருக்கு, 3ல இருக்க மாதிரியும் இருக்கு. கன்ஃபியூஸ் ஆகுதுங்க சார். அதனால தான் சார் வெயிட் பண்றோம். ரிப்ளை போடல. அப்படியே இல்ல ஏதோ ஒருத்தர ஃப்ரீஸ் பண்ணீங்க. அப்பதான் நம்ம அடுத்த லெவல் போக முடியும்ல. ஓகேங்க சார். ஓகே. ஏன்னா எல்லாரும் ஸ்ப்ரெட் பத்தி ஒரே எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். ஸ்ப்ரெட்டா? ஸ்ப்ரெட் ஒண்ணும் இல்ல சார். இப்போ நீங்க பியரிஷ்னா என்ன பண்ணுவீங்க? ஆப்ஷன் பையரா என்ன பண்ணுவீங்க? புட் வாங்குவோம் சார். எவ்வளவுக்கு வாங்குவீங்க? 100 அல்லது 120 அந்த மாதிரி. செல் பண்ணும்போது ஒரு 30 ரூபாய்க்கு செல் பண்ணுவீங்க. கால் வாங்குறீங்கன்னா காலை 30 ரூபாய்க்கு செல் பண்ணீங்க. அப்ப என்ன ஆயிடும்னா மேல வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன். இந்த காலில் வந்து குறையிறப்போ அந்த 30 ரூபாயில இருந்து கொஞ்சம் காசு குறையும். அப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் குஷன் இருக்கும். ஓகே சார். சரி, ஏன்னா எப்படி நம்ம ஆப்ஷன் பையரா இருக்கும்போது நம்ம வந்து அப்படியே ஓவர் நைட்லாம் விட போறது இல்லை. பையரா இருந்தா நம்ம ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் ஆனோடனே உடனே புக் பண்ண தான் ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது 200 பாயிண்ட் போனோடனே இனிமே நம்ம வச்சிருக்க மாட்டோம். வெறும் பையிங் பண்ணீங்கன்னா. ஆமா சார், கரெக்ட். சரியா? இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது அட்லீஸ்ட் அதான் இன்சூரன்ஸ் மாதிரி வச்சுங்க. 100 ரூபாய்க்கு செல் பண்றீங்கன்னா 30 ரூபாய்க்கு செல் பண்ணுங்க பை பண்ணீங்கன்னா. ஓகே சார். 120க்கு ஒரு புட் ஆப்ஷன் வாங்கியிருந்தா 30 ரூபீஸ்க்கு ஒரு 35 ரூபீஸ்க்கு அதே இல்ல கால் ஆப்ஷன் இல்ல சார். புட்டு வாங்கினா புட்டு தான் செல் பண்ணணும். ஓகே சார், புட்டே செல் பண்ணணும். ஓகே. ஆமா, அது பே ஆஃபா பாருங்க. பே ஆஃபா பாத்தீங்கன்னா புரிய வரும். புரியுது சார். ஓகே சார், அண்டர்ஸ்டாண்ட். ஆமா, அது நம்ம ஆப்ஷன்ஸ் எடுக்கும்போது நம்ம க்ளீனா பார்க்கலாம். பை பண்ணா வரும், கண்ட்ரோல்டா எப்படி பை பண்றது. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே சார். ஏன்னா காலையில கூட எனக்கு யாரோ ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. ஸ்ப்ரெட்ஸ் நிறைய ஸ்ப்ரெட்ஸ் இருக்கு, யாருன்னு தெரியல. முத்துந்தா நீங்களா? முத்துந்தா நான் தான் சார். ஸ்ரீகாந்த். ஸ்ரீகாந்த் சார். அதுல ஸ்ப்ரெட்ஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீங்க தான் 30 டைப்ஸ் ஆஃப் ஸ்ப்ரெட்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க. அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. ஓகே, யூடியூப்ல கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சு சார். அப்போ அதெல்லாம் ஃபைன் பண்ண வேற ஒன்றும் இல்லை சார். யூடியூப்ல பாத்தீங்கன்னா நிறைய கடை தான் வரும். ஆனா ஸ்ப்ரெட்ஸ் அவ்வளவுதான் இல்ல. நீங்க ஃபர்ஸ்ட் அதை நம்ம ஆப்ஷன் பண்ணும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே சார். இப்போ நான் ஸ்ப்ரெட்னு சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சு ஸ்ரீகாந்த்? என்ன பண்ணணும்னு ரஃபா? புரிஞ்சு சார். சில பேசிக்கா தெரியும் எனக்கு. ஸோ டீப்பா படிக்கலாம்னு சொல்லிட்டு தான் சார் ஸ்டார்ட் பண்ணேன். இல்ல டீப்பா படிங்க. ஆனா ரொம்ப எக்ஸ்டென்சிவா தேவையில்லாம வந்து வைடா படிக்காதீங்க. நிறைய விஷயங்கள் படிக்காதீங்க. ஒண்ணுனாலும் அதான் எப்பவுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. செலக்டிவ் அண்ட் சப்ஜெக்டிவா படிக்கிறது வேற. இன்னொன்று வந்து எல்லாத்தையும் வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்களே, நாய் வாய் வைக்கிற மாதிரி எல்லாத்துலயும் வாய் வைக்க தேவையில்ல. நம்ம ஒண்ணு படிச்சாலும் டீப்பா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு அது ஒண்ணு மட்டும் நல்லா யூஸ் பண்ணலாம். 10 விஷயத்தை தெரிஞ்சு வச்சுட்டு பேர் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கின்னு அது உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாம தான் கஷ்டமாயிடும். அதனால நீங்க ஏதாவது ஒண்ணு கான்செப்ட் பண்ணுங்க. ஒரு ஸ்ப்ரெட்னா கூட ஏதாவது ஒரு ஸ்ப்ரெட் கான்செப்ட் பண்ணுங்க. அதுல டீடைல்டா படிங்க. அது எப்படி ரிஸ்க் வருது, அதுல எப்படி வந்து பில் பண்றாங்க, அதுல என்ன ஆகும் அப்படின்னு படிங்க. ஓகே சார். இப்போ படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் சார். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நான் இப்போ நான் வச்சிருக்கேன். நான் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வச்சிருந்தேன்னா உங்களால அந்த பேர் சொல்லி நீங்க என்ன பேர் சொல்லி கூப்பிடுவீங்க? நான் வச்சிருக்க ஸ்ட்ராட்டஜி எல்லாம் சார் பார்த்தேன் சார். பார்த்தேன்னா ஒவ்வொரு டைமிங்ல ஒவ்வொன்று இருக்கு.
கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சா மட்டும்தான் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் போல. இல்ல அது எல்லாமே அதான் நீங்க தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஒரு இன்ஜினியர் மாதிரி தான் நீங்க. சரியா? அதுக்கப்புறம் ட்ரிக்னாமெட்ரி மாதிரி நீங்க தான் வரையணும் படத்தை. உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வேணும் அப்படின்ட்டு. அதனால புக்ல இருக்க ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு தான். அதனால நீங்க அது மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது எடுத்துங்க, சென்சிபிள் ஏதாவது அப்புறம் கண்டிப்பா பண்ண சொல்லலாம். சார் நாங்க முன்னாடி ஹெட்ஜிங்னா என்ன நினைச்சோம்னா, ஒரு கால் வாங்கிட்டு ஒரு புட்டு வாங்கணும் வேற ஆப்ஷன்ஸ்ல, ஒரு வேற ஸ்ட்ரைக் பிரைஸ்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோங்க சார். அதுதான் ஏதோ ஸ்ப்ரெட் இல்ல ஹெட்ஜிங் அப்படின்னு நினைச்சோங்க சார். அப்படிதான் சொல்லிருப்பாங்க. யூடியூப்ல பாத்துருப்பீங்க. யூடியூப்ல பாக்கலைங்க சார், யார் சொன்னாங்கன்னு கூட தெரியலைங்க சார். ஹெட்ஜிங்னா அப்படி வாங்கியிருந்தா நம்ம வந்து ஹெட்ஜ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நினைச்சோங்க சார். பட் இப்பதான் தெரியாது வேற வேற மாதிரி ஸ்ட்ராட்டஜி மாதிரி. இப்ப புட்டு பண்றோம் அப்படின்னா புட்லயே பை பண்ணணும், புட்லயே செல்லும் பண்ணணும் அப்படிங்கிறது இப்பதான் சார் தெரியுது. இல்ல எப்படி வேணா காலும் புட்டும் சேர்த்து கூட பண்ணலாம். பண்ணலாங்களாங்க சார்? ஆமா, ஆனா என்ன செல் பண்றீங்களோ அதுக்கு பை வச்சுக்கணும். அதான் கால் செல் பண்ணீங்கன்னா ஒரு கால் செல் பண்ணி காலுக்கு பை வச்சுக்கலாம், புட்டை செல் பண்ணி புட்டையும் பை வச்சுக்கலாம். ஓகே ஓகே ஓகேங்க சார். அது நீங்க எங்கன்றது எவ்வளவு தூரம் போனா என்ன ஆகும், இப்ப அது வந்து எந்தெந்த இடத்துல 100 ரூபீஸா 200 ரூபீஸ் டிஃபரெண்ட்லயா அப்படிங்கறது நம்ம நிறைய படிக்கணும். அது நீங்க பே ஆஃப் தான் பார்க்கணும். இப்ப நான் இன்னைக்கு ஒரு பொசிஷன் போட்டேன்ல, ஆமாங்க சார். ஆமா ஆமா. வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியணும். இப்ப நாளைக்கு வந்து எங்க போனா என்ன ஆகும். இப்ப இந்த பொசிஷன் இருக்கு கரெக்டா, இப்போதைக்கு இப்படி இருக்கு ஓகேவா. இப்ப நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்றது, இப்ப நாளைக்கு வந்து இது வரைக்கும் இருக்கு கரெக்டா, 24,500 மேல போனா தான் எனக்கு லாஸ் வரும் இந்த டாட்டட் லைன். ஓகே ஓகேங்க சார். கீழ வந்து இது வரைக்கும் இருக்கு 23,500 வரைக்கும் இருக்கு. ஓகே. அது மாதிரி இன்னும் 2 நாள்ல என்ன ஆகும்ன்றது தெரிஞ்சதுன்னா அந்த லெவல் உடையும் போது நான் இந்த இடத்துல ரிஸ்க் மட்டும் கம்மி பண்ணி மாத்தி பண்ணிக்கணும் தான். ஓகே ஓகே ஓகேங்க சார். இப்ப பாருங்க 2-3 நாள் அப்படியே உள்ளே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த வாரம் இங்கே இருந்துச்சுன்னா எனக்கு இவ்வளவு ப்ராஃபிட் வந்துடும். ஓகே ஓகே ஓகேங்க சார். சரி, அது நீங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா பார்க்க தெரியணும். நான் சொன்னேன்லாம் பண்ண கூடாது. ஃபர்ஸ்ட் புரிஞ்சு ஆக்சுவலா வந்து இத கேக்குறது வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி இப்ப தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லைங்க சார். ஆக்சுவலா முன்னாடி நாங்க தெரிஞ்சு வச்சது வந்து காலையும் புட்டையும் ரெண்டையும் ஒரே டைம்ல ஹெட்ஜ் பண்ணி வச்சிருந்தா நம்ம வந்து இந்த லாஸ்ட்ல இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்ததுனால இந்த இது கேக்குறோம் சார், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல அதெல்லாம் ஓகே தான். ஆனா தான் நீங்க பர்செப்ஷன் வேற மாதிரி இருக்கும். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கணும். ட்ரெண்ட்னு இது வரைக்கும் நீங்க என்ன பாத்துருந்தீங்கன்னு தெரியல. ஆனா இப்போ நீங்க ட்ரெண்ட் என்ன பாக்குறீங்க நான் சொல்றத பாத்தீங்கன்னா சந்தோஷம். இப்ப இத வச்சுதாங்க சார் பேசிக்ல இருந்து, ஏன்னா பேசிக்ல இருந்து இப்ப ஒரு வீடியோவா பாத்துட்டு அதை வச்சுதாங்க சார் வரும். சோ அதனால சரி நடுவுல இத கிளாஸ் இப்ப ஸ்டார்ட் பண்ணனால இந்த டவுட் கேட்டோங்க சார். இதுதான் ஹெட்ஜா இல்ல இந்த மாதிரி தான் பண்ணணுமான்னு சொல்லிட்டு. இல்ல அதுக்கு நம்ம டீடைலா வரும்போது அதெல்லாம் பார்க்கலாம். ஹெட்ஜ்னா அது எப்படி பண்றது இதே மாதிரி பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோக்கு தான் இத பிளான் பண்ணோம். நம்ம செட் ஆஃப் ரிலீஸ் பண்ண வீடியோஸ் தான் பிளான் பண்ணோம். ஓகே ஓகே. இப்ப ஸ்ட்ரக்சர் இந்த பேஸ் பண்ணி ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஓகே. இதே இந்த வீடியோஸே வந்து திரும்ப திரும்ப பார்த்தாதான் சார் அது கரெக்ட்டா ஃபைண்ட் ஆகுது. ஆமா மேடம், அதனால தான் நான் பொறுமையா ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் மேடம். ஓகே ஓகே ஓகே. நான் ஒருத்தருக்கு தனித்தனியா சொல்ல முடியாதுன்றதுனால தான் நான் பொறுமையா போட்டுருக்கேன். நீங்க எப்போ வேணா பார்க்கலாம். அதுக்கு தான் திரும்பி செஷன் வைக்கிறேன், டவுட் கிளியரிங் செஷனுமே. ஓகே ஓகே ஓகேங்க சார். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். நான் திரும்பியும் பாக்குறோம் சார், ஒவ்வொன்றா பாக்குறோம். ஏதாவது நீங்க உங்களுக்கு ஒரு தடவை புரியும் போது அந்த வீடியோல வந்து நிறைய டவுட்ஸ் வரும் ஆக்சுவலா. நான் அதனால தான் எதிர்பார்க்கிறேன். ஆனா நீங்க யாரும் அதான் பார்க்கலன்னு நினைக்கிறேன். நீங்க வரும் மோஸ்ட்லி என்னோட கால்ஸை ரெஃபர் பண்ணியே பேசுறீங்க. அதான் அது வேண்டான்றது தான் என்னோட எண்ணமும். நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க ரெடியா இருக்கணும்ன்றது தான் மேட்டர். ஓகேங்க சார். ஓகே. இல்ல இனிமே இன்னும் கொஞ்சம் திரும்பி பார்த்துட்டு அதுல இருந்து ஏதாவது கிளாரிட்டி கிடைக்கல அப்படின்னா உங்கள்ட்ட பேசுறோம் சார். இந்த கண்டிப்பா பாருங்க. ஏன்னா அது புரிய ஆரம்பிச்சதுனாலே கண்டிப்பா ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல ஒரு டவுட் வரும், அடுத்த 10 நிமிஷத்துல இன்னொரு டவுட் வரணும். ஓகே ஓகே ஓகேங்க சார். நீங்க ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வரும். ஓகேங்க சார். ஓகே. தேங்க்யூ சார். ஓகே ஓகே. வேற யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? ஏன்னா இது நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா எதிர்பார்த்தேன் டவுட். எல்லாமே திரும்பியும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காவே இல்லை. லாஸ்ட் டைம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு டவுட்ஸ்லாம். ஒரு அங்கேயே கிளியர் ஆயிடுச்சுன்றதுனால எதுவும் கேட்கலையா? வேற ஏதாவது இருக்கா உங்களுக்கு கேட்க வேண்டியது? இருந்ததுன்னா நம்ம பேசலாம், இல்லைன்னா வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். டைம் 1 hour தாண்டி போயிடுச்சு. இன்னொரு முறை வீடியோலாம் பார்த்துட்டு கண்டிப்பா அடுத்த செஷன்ல கண்டிப்பா டவுட் இல்ல கண்டிப்பா நம்ம 2 weeks ஒன்ஸ் சரியா அப்பப்போ நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். எதுனாலும் வந்து எப்போனாலும் டவுட் தாராளமா கேளுங்க. எஸ்டேட்டே பண்ண தேவையில்ல. ரேண்டமா இல்லாம பர்டிகுலரா நீங்க சொன்ன மாதிரி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கு. ஃபோக்கஸ்டா இருந்தா ஃபாலோ பண்றதுக்கும் உங்களுக்கும் அதை கைட் பண்றதுக்கு நல்லா இருக்கு. எப்படி சொல்ல புரியல எப்படி சொல்றீங்க? ரேண்டமா क्वेश्चंस நீங்க சொன்ன மாதிரி பாக்குறது கேக்குறது வச்சுமே இல்ல என்னன்னா கேட்கறது ஓகே தான். நான் அதுக்கு தான் இத்தனைக்கும் நான் தான் சொன்னல முன்னாடியே ரெடியா வாங்க, கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர்டா வாங்க. நான் 2 மணி நேரம் முன்னாடியே மெசேஜ் போட்டேன். அதனால அதான் பாக்குறத கேட்கறதுன்றதுலாம் ஒன்றும் தப்பு எல்லாம் இல்லை. என்னன்னா நீங்க நான் எப்படி இருக்குன்னா நான் இதனாலதான் இந்த செல்லு சொன்னீங்களா அப்படின்னு டவுட் கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன் செல்லு சொன்னீங்கன்னு கேட்கறத விட இந்த மாதிரி வந்து மீட் ஆச்சு இதனால தான் நீங்க செல் சொன்னீங்கன்னா கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் ஹாப்பியாவும் இருக்கும், பாக்குறவங்களுக்கும் ஓகே புரியும். நீங்க திரும்பி வந்து
நானே எல்லாத்தையும் ஸ்பூன் ஃபிட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது டவுட் கிளியரிங் செஷனா இருக்காது. நான் கொடுத்த காலை நான் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஆயிடும். நீங்க அதான் நீங்க இல்ல அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருந்ததுனால தான் நீங்க செல் கொடுத்தீங்கன்னு ஃபைண்ட் ஆச்சுங்க சார். அவ்வளவுதான். இப்போ நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணணும், நீங்களே ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வரைஞ்சிக்கணும். எப்போ இந்த ஆள் கால் கொடுப்போம் நீங்க ரெடியா இருக்கணும். அவ்வளவுதான். அப்படி இருந்துட்டீங்கன்னா என்னோட மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்கன்னா நான் தான் சொல்றேன்ல, நான் வீடியோல போட்ட டாபிக்ஸ் மட்டும் தான் பேசுறேன். அப்படி இல்லைன்னா ஏதாவது போடுறதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஆட் ஆன் பண்ணிடுறேன். லாஸ்ட் டைம் வந்து இந்த ப்ரீவியஸ் டே ஐபிஹெச் எல்லாம் லாஸ்ட் செஷன்ல கிளியர் பண்ணேன். கரெக்டா? ஏன்னா வீடியோல எங்கேயும் போட்டிருக்க மாட்டேன். லாஸ்ட் செஷன்ல தானே அதை சொன்னேன். ஆமாங்க சார். ஆமா ஆமா. அவரால் நான் என்ன யூஸ் பண்றேனோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே 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 சார். இந்த வாரம் வந்து இது வரும், வெள்ளிக்கிழமை வந்து அது கேண்டில் ஸ்டிக் வரும். அது வந்துச்சுன்னா நிறைய பேருக்கு வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் புரிய வரும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிஸ்டன்ஸ் இடத்துல வந்து அந்த கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது எப்படி எல்லாம் பண்ணலாம். நானுமே நான் அதை கேண்டில் பேர்லாம் வச்சு சொல்லலை, அது கேண்டிலோட சிக்னிஃபிகன்ஸாக வச்சு சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கும்போது புரியும். வெள்ளிக்கிழமை அது ரிலீஸ் ஆகும். நான் ஷெடியூல் பண்ணிட்டேன். ஓகேங்க சார். இப்போ அடுத்தது வந்து இப்போ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்றதை நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு ஓகேவா இல்லை அதில் ஏதாவது வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமான்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி போகலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்டேஜில் இருக்கோன்றது வீடியோவாக பார்த்து புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பேருக்காச்சும். கரெக்டா? எனக்கு இப்போ அடுத்தது என்னன்னா, நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மைண்ட் செட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றது தான் அடுத்த வீடியோவாக இருக்க போகுது. ஏன்னா ட்ரேடிங் ஜெனரலாக ட்ரேடிங்னாலே என்ன எல்லாருக்கும் நெகட்டிவ் தான். கரெக்டாக? வீட்டில் சொல்ல முடியாது ட்ரேடிங் தான். பொண்டாட்டி இருந்தால் புருஷன்கிட்ட சொல்ல முடியாது, புருஷன் இருந்தால் பொண்டாட்டிகிட்ட சொல்ல முடியாது. கரெக்டா? ஒரு கிரையிங் எமோஜியா போதுங்க சார். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதை சொல்கிறேன்ல, அது ஒன்ஸ் தாண்டிட்டீங்கன்னா புரிஞ்சிடும். ஏன்றது புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்கள் ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா வீட்டில் யாரும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்களா? நம்ம லாஸ் பண்ணுறதுனால தானே பிரச்சனை. ஒரே ஒரு கேள்வி தான், நம்ம ஓவரா பேசினா வச்சுக்கலாம். வீட்டில் என்ன சொல்லுவாங்க, எவ்வளோ ப்ராஃபிட் பண்ண அதை சொல்லுன்னு தானே சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினே அதாங்க சார். ப்ராஃபிட்டை பண்ணு அப்புறம் வந்து சொல்லு அப்படின்னுவாங்கல்ல. அதுக்கு நம்ம என்ன எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், எப்படி மைண்ட் செட் ரெடி பண்ணணுன்றதை நான் அடுத்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். பாப்பா ரெக்கார்ட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி பண்ணிட்டேன்னா அதான் நீங்கள் அது ஸ்டார்ட் பண்ண. இப்போ யார் யாரெல்லாம் வந்து உண்மையிலே வந்து லேர்னிங்காக எடுத்து பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, இந்த முன் வச்ச கால பின்னாடிலாம் கூடாது லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா. ஏன்னா அது முழுக்க முழுக்க எப்படி இருக்கும்னா, நீங்கள் கம்மி கேபிட்டலோ அதிக கேபிட்டலோ அதை பற்றி கவலையே இல்லை. ட்ரேடிங்கில் எப்படி ப்ராஃபிட்டபிளாக இருக்கணும், அதுக்கு என்ன மைண்ட் செட் வேணும், அதுக்கு என்ன பண்ணணும், இதுதான் நம்ம அடுத்த சீரீஸாக பிளான் பண்ண போகிறோம். ஸ்ட்ராட்டஜி கிடிஜி அதெல்லாம் அடுத்தது. எப்படியெல்லாம் மைண்ட் செட் ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், எவ்வளோ கேபிட்டல் வச்சிருந்தாலும் எப்படி பிளான் பண்ணலான்றதெல்லாம் அடுத்த ஒரு 2-3 வீடியோவில் பார்ப்போம். அது முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அதான் ஆப்ஷன்ஸை பற்றி பார்க்கலான்னு இருக்கேன். ஆப்ஷன்ஸ் என்னால் பேசிக்காக வந்து ரொம்ப டீட்டெயிலாக தொட முடியாது. ஸோ அதுக்கு தெரிஞ்சு நான் வேர்சிட்டி தான் ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். ஆனால் வேர்சிட்டியோட புக்கு இருக்குது, அது ஒன்றா போட்டு விட்றேன். ஆனால் நீங்கள் தான் படிக்கணும், பேசிக்ஸ் நீங்கள் தான் படிச்சிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்ட்ராட்டஜியாக எடுத்து போடலாம். ஓகேங்க சார். இது ஓகேவா இல்லை வேறு ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா அடுத்த பிளான்ல? அடுத்த ஒரு நான் சொல்கிறது அடுத்த ஒரு 7-8 வீடியோவில் இதான் நடக்கும் சார். அது வேணுங்க சார். ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் தாங்க சார் வேணும். லாஸ் அக்செப்டன்ஸ் எப்படி வந்துட்டு ட்ரேட் பண்ணும்போது கரெக்டா ப்ராப்பரா நான் உங்களுக்கு சொல்லிட்டுமா, ட்ரேடிங் நீங்கள் பார்த்து கரெக்டாக பண்ணீங்கன்னா லாஸே வராதுங்க. அப்புறம் ஏன் லாஸ் அக்செப்ட் பண்ண போகிறீங்க? இல்ல அப்படி சொல்ல, அதான் மைண்ட் செட்னு ஒண்ணு சொன்னீங்க இல்லைங்க சார், ப்ராப்பரா மைண்ட் செட் பண்ணி கரெக்டான இடத்துல ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா அதுதான். நீங்க லாஸ்லாம் வராது. நான் சொல்றதை நான் சொன்ன மாதிரி செஞ்சு போறீங்க, லாஸே வராது. ஓகே ஓகே ஓகேங்க சார். சரி, இப்போ இது நாள் வரைக்கும் நீங்க காலை பை பண்ணியிருந்தீங்கன்னா நான் பொறுப்பு இல்லை கடைசி 10 நாள்ல. சரியா? நானும் டெய்லி வாய்ஸ் நோட்ல அது ஒரு 10 தடவையாச்சும் சொல்லிடுவேன். தயவு செஞ்சு டிப்ல பை பண்ணிடாதீங்க, காலை பை பண்ணி தொலைச்சிடாதீங்க, மார்க்கெட் செல்ல தான் இருக்குன்னு. கரெக்டா? ஆமாங்க சார், கண்டிப்பாங்க சார். அப்புறம் நீங்க நீங்க உங்களுக்கு காலை செல் பண்ணி ஸ்ப்ரெட் எடுத்து தெரிஞ்சாலும் ஓகே, இல்ல புட்டை பை பண்ணி ஸ்ப்ரெட் எடுத்து தெரிஞ்சாலும் ஓகே. இந்த 10 நாள்ல கண்டிப்பா ப்ராஃபிட் தான் பண்ணிருப்பீங்க, லாஸே பண்ணிருக்க மாட்டீங்க. அந்த பேப்பர் ஒன்று நம்ம எழுதி வச்சுமே, அதெல்லாம் பாக்குறீங்களா, வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கோங்க சார், வச்சிருக்கோம். டைரியில எழுதி வச்சிருக்கோங்க சார். அப்படியா? சரி அப்பப்ப அதை பாத்துங்க அப்பப்ப. ஓகேங்க சார். ஏன்னா எதுக்கு வந்தீங்க, ஏன் வந்தீங்கன்றதான் அடுத்த வீடியோ. அதெல்லாம் மேஜரா அதை தொட்டு தான் இருக்கும். ஆனா நிறைய ஆக்டிவிட்டி இருக்கும், பண்ணுவீங்களான்னு தான் தெரியல. கொடுங்க சார், பண்றோங்க சார். இல்ல பொறுமையா பண்ணுங்க. ஏன்னா அது மைண்ட் செட் அப்பதான் ரெடி ஆகும். ஏன்னா எனக்கெல்லாம் அது அப்படிதான் ஆச்சு. என்னதான் நம்ம என்ன சொன்னாலும் ஏதாவது ஒரு 4 விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணாதானே நிற்கும். வேற யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? அடிக்கடி எல்லாரும் வந்து இந்த SGX இதாச்சு அதாச்சு ஏதாவது சொல்லினே இருப்பீங்களா? அதெல்லாம் ஏதாவது பாக்குறீங்களா? குளோபல் மார்க்கெட்ஸ் பெருசா ட்ராக் பண்ணாதீங்க. அன்லஸ் அண்ட் அன்டில் நீங்க பொசிஷன் ரிஸ்க் டிஃபைண்டா வச்சிட்டீங்கன்னா எதையுமே பார்க்க தேவையில்ல. காலையில 9:05 வந்து பாத்தீங்கன்னா போதும். சார் சார் அதான் ஆக்டிவிட்டி சொன்னீங்களா சார், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நீங்க நினைச்ச மாதிரி கொடுங்க சார், பரவாயில்ல. ஏன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு ஆக்டிவிட்டி பண்றப்போ. அப்பதான் இந்த மார்க்கெட் சிஸ்டம் மேல நம்பிக்கை அதிகமா வருது. ஓகே, கான்ஃபிடென்ட். அதனால இல்ல அதான் நானும் எதிர்பார்க்கறேன்னா எல்லாரும் பண்ணா நல்லா இருக்கும்னு பாக்குறேன். ஏன்னா ஸ்டூடெண்ட்
ஒரு என்ன சொல்றது, கிளாஸ்ல ஒருத்தர் 2 பேர் மட்டும் ஸ்மார்ட்டா இருந்தா பத்தாதுல்ல. எல்லாருமே பண்ணிட்டாங்கன்னா சந்தோஷமா இருக்கும். அதனால ஓகே சார். அதனால நீங்க எல்லாரும் ம். குடுக்காம இருந்தாம கொஞ்சம் நீங்க உங்க ஃப்ளோல குடுங்க சார். அது என்ன சொல்றது எப்படி மித்தவங்க எப்படின்னு தெரியல. நீங்க குடுத்துட்டே இருங்க. ஏன்னா அதுக்கு நான் விருப்பப்பட்டு வெயிட் பண்றவங்க இருக்காங்க சார். அதுக்காக தான். ம். இல்ல அதான் இப்ப இதுக்கப்புறம் உங்ககிட்ட தான் இருக்கு. ஏன்னா இப்ப நான் பார்த்ததுலயே வந்து சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா, முத்துக்குமார் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாரு அந்த ஆக்டிவிட்டிய. ஏன்னா யாரும் வந்து ஃபிப்னாசி யூஸ் பண்ணவே இல்ல. முத்துக்குமார் போர்ட்டல்ல வந்து ஃபிப்னாசி யூஸ் பண்ணியிருந்தாரு. அந்த டார்கெட் புக் பண்றதுக்கு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்களாம் ஸ்ரீகாந்த் நீங்க போட்டீங்களா? நீங்க எவ்வளவு ப்ராஃபிட்டா அதுல போட்டிருந்தீங்க அந்த எக்ஸல்ல? ஆமா சார். அது கீழ கடைசியா அதான் எவ்வளவு 11,000 சம் பாயிண்ட்ஸ் டக்குன்னு மறந்துச்சு. பட் ரொம்ப ஹியூஜ் ப்ராஃபிட் தான் சார். எவ்வளவு? அதான் எவ்வளவு? இதுல ப்ராஃபிட்டுக்கும் லாஸுக்கும் 10% டிஃபரன்ஸ் இருந்துச்சு. இல்ல அதான் அந்த நம்பரா மைண்ட்ல நிக்கணும்ல. அப்பதான் அந்த ஆக்டிவிட்டி பண்ணதுக்கா இருக்கும். ஆமா சார். பாயிண்ட்ஸா பார்த்தா 4,600 பாயிண்ட்ஸ் சார். 400 பாயிண்ட்ஸ் டிரா டவுன், 4,500 பாயிண்ட்ஸ் பிளஸ்ல சார். இது வந்து 6 மாசத்துல கரெக்டா? ஆமா சார். கரெக்டா செப்டம்பர் மந்த் ஸ்டார்டிங்ல இருந்து சார். ஏன்னா ஜென்ரலா நான் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டேன்னா என்ன 2-3 பேர் கேட்டாங்க. நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி சொல்லுங்க. இந்த மெத்தட் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு கேட்டாங்க. நான் அதனால தான் ஆக்டிவிட்டியா உங்ககிட்ட கொடுத்துட்டேன். இப்போ நீங்க இல்ல சார், இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது பண்ண பிறகுதான் எனக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சுது. ஏன்னா நீங்க அந்த ஆக்டிவிட்டி பண்ணாம இருந்தா கூட எனக்கு ஓகே பண்ணலாம் வேணாமா யோசிச்சிருப்பேன். பட் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன ரொம்ப கிளியரா இருந்துச்சு. நம்ம கன்ஃபியூஷனே இல்லைன்னா என்ட்ரி இருக்கு, ஸ்டாப் லாஸ் இருக்கு, டார்கெட் இருக்கு, எல்லாமே இருக்கிறப்ப வேற நமக்கு வேணும். அவ்வளவுதான். அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து நீங்க அப்படியே ட்ரேடிங் பண்ணும்போது எத்தனை வந்துடணும். அதுக்கு தான் அது அப்படி பண்ணும்போது ஸ்ட்ராட்டஜிஸா இன்னும் பண்ணீங்கன்னா ரிஸ்க் வரும்போது வராது. 400 பாயிண்ட் வரதுல இருந்து 400 பாயிண்ட் ரிஸ்க் வராது. ஆமா சார். மெயினா இன்ட்ராடேக்குள்ள நம்ம பார்க்கப்பட தேவை இருக்காது போல. ஏன்னா நம்ம அவ்வளவு பார்த்த தேவையில்ல. நீங்களா தான் நீங்க மைண்ட் செட் விஷயத்தை தாண்டுங்க. அப்ப தெரியும் நம்ம எதாவது ப்ராஃபிட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிச்சுன்னா போதும். சரியா? நம்ம நிறைய ட்ரேட் பண்ணி அதே மாதிரி இப்ப யாரெல்லாம் கொஞ்சம் பெரிய லாஸ்ல இருக்கீங்க, ஓப்பனா சொல்லணும்னா சொல்லலாம், இல்லை எங்கிட்ட தனியா பேசணும் கூட சொல்லலாம். யாரெல்லாம் கொஞ்சம் பெரிய லாஸ்ல இருக்கீங்க? பெரிய லாஸ்னா சரி அமௌண்ட்டா சொல்ல, சேர்த்து வச்ச காசு காலி ஆச்சுனாலே பெரிய லாஸ் தானே. ஆப்ஷன்ஸ்ல இருக்கு சார். ஆப்ஷன்ஸ் அரௌண்ட் 4.5 lakhs கிட்ட லாஸ் ஆயிருக்கு. பட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல அது டேலி ஆனதுனால மேனேஜ் ஆகிட்டு இருக்கு சார். இன்வெஸ்ட்மெண்ட்ல டேலி ஆயிடுச்சு. ஐ மீன் இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்ம் ஸ்விங் எடுத்து பண்றதுல ப்ராஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதனால அந்த ப்ராஃபிட்டை இதுல லாஸ் ஆயிட்டு அவ்வளவுதான். அந்த மாதிரி நெட் ஆஃப் பார்க்கும்போது ஓவரால் 0 தான். பருத்தி மூட்டை கூட இதுல எடுத்து அதுல விட்டுட்டேன் அந்த மாதிரி. ஓகே ஓகே. இல்ல அதான் நீங்க யாரெல்லாம் டவுன்ல இருக்கீங்களோ அதான் மைண்ட் செட்லாம் முடியுங்க. நம்ம அதுக்கப்புறம் குரூப்பா சேர்ந்து கூட ஏதாவது ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பொறுமையா. ஆனா அது நீங்க தான் ரெடி ஆகணும். ஆனா அதான் பொறுமையா பண்ணணும், ஒரே மாதிரியே பண்ணணும் எல்லாருமே. அதுதான் பண்ணலாம். ஏன்னா அதான் நெகட்டிவ்ல இருந்து தாண்டி போகும்போது தான் அது புரியும். அதுக்கப்புறம் தான் உங்களால கேபிட்டல்லாம் எடுத்துன்னு வந்து பண்ண முடியும். அது வரைக்கும் வந்து என்னதான் சொன்னாலும் உள்ளூர் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். முன்னாடி நடந்த திரும்பி நடந்துருமோ. ஆமா சார். இப்போ எவ்வளவு டவுன் ஆனாலும் போர்ட்ஃபோலியோ எதுவுமே இம்பாக்ட் ஆகல. போர்ட்ஃபோலியோல ஸ்டில் இட் இஸ் கிரீன். ஸோ அந்த மாதிரி தான் மேனேஜ் ஆகிட்டு இருக்கு. ஆனா ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது அந்த லாஸ் அக்செப்ட் பண்ற மென்டாலிட்டி வரல. ஸோ அதனால என்ன ஒரு அசம்ஷன்ஸ் வந்துரும் லாஜிக்கலே விட்டு அது ஹெவி லாஸஸ் ஆகிட்டு இருக்கு. அதுதான் அதோட பிரச்சனை. ஆப்ஷன்ஸை விடவும் முடியல, பிடிச்சி வைக்கவும் முடியல. ஸோ இந்த கான்செப்ட் தான் இருக்கு. ஸோ அதுல வெளில வரணும் ட்ரை பண்றேன், ஆனால் வர முடியல. பாக்குறேன். இல்ல அதுல இருந்து வெளியெல்லாம் வரதில்ல. ஆப்ஷன்ஸ்ல லாஸ் பண்றோம்னா நம்மளா போய் வீம்புக்கு தான் பண்றோம்னு அர்த்தம். வியூவை கரெக்டா வச்சுக்கிட்டு ஸ்ட்ராட்டஜி கரெக்டா புரிஞ்சு பண்ணீங்கன்னா நீங்களா நினைச்சா கூட லாஸ் வராது ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். இதுக்கு முன்னாடி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பார்த்து பண்ணதில்ல. ஃபுல் இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி தான் ஆப்ஷன்ஸ் பண்றேன். ஆனா ஃபுல் ஆப்ஷன்ஸ் பண்றப்போ அது என்னன்னா இப்போ புட் எடுத்துட்டா புட்டுக்கு ஆப்போசிட்டா போறப்போ உடனே கரெக்ஷன் பண்றது இல்ல. ஸ்டில் அசம்ஷன்ஸ் வந்து இண்டிகேட்டர் சொல்யூஷன்ஸ் இண்டிகேட்டர் வந்து ஸ்டில் இட் இஸ் பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனா இம்பாக்ட் அதிகமாக ஏன்னா ஆப்ஷன்ஸ்ல பிரீமியம் டிகே எல்லாமே இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அந்த இஷ்யூஸ்னால என்னதான் ஸ்பாட் சார்ட் இன்க்ரீஸ் ஆனாலும் ஆப்ஷன்ஸ்ல இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. நம்ம பண்ணும்போது நம்ம ஸ்பாட் தான் ரெஃபர் பண்ணுவோம். ஏன்னா 2-3 பேர் என்ன கேட்டாங்க, நம்ம ஆப்ஷன் சார்ட் எல்லாம் அனலைஸ் பண்ணுவோமா, அது யாருன்னு தெரியல எனக்கு மறந்துச்சு. 2-3 பேர் கேட்டாங்க. நம்ம எப்பவுமே வந்து ஸ்பாட் தான் ரெஃபரன்ஸா வச்சுப்போம். அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்ட்ராட்டஜிஸ் பில்ட் பண்ணுவோம். நான் ஆக்சுவலி அந்த மிஸ்டேக் பண்ணுவேன். யூஸ்வலா இண்டிகேட்டர்ஸை வச்சு ஆப்ஷன் சார்ட்ல யூஸ் பண்ணி பார்ப்பேன். ஸோ அதுல பெட்டரா அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனா இம்பாக்ட்ஸ் பெருசா இம்பாக்ட் இருக்கும், இம்ப்ரூவ் ஆகாமலே இருக்கும் அந்த மாதிரி கேஸ். ஸோ அதனால மேஜர் லாஸஸ் இருந்துச்சு ஆப்ஷன்ஸ். லாஸ்ட்லாம் இருந்துச்சுன்னா மறந்துருங்க. அதெல்லாம் நம்ம ஈஸியா ஒர்க் அவுட் பண்ணலாம். ஆனா பொறுமையா நீங்க தான் பொறுமையா எஃபர்ட் எடுத்து பொறுமையா பண்ணீங்கன்னா நல்லா பண்ணலாம். கண்டிப்பா கொஞ்சம் கரெக்டா கான்செப்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோஸ் பாருங்க. டவுட் இருந்தாலும் மென்ஷன் பண்ணுங்க, இல்ல போடுங்க. என்கிட்ட ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க வந்து சொன்னாங்க ஒரு யூடியூபர் வந்து ட்ரெண்ட் லைன் சொல்லி கொடுக்கறதுக்கு 8,000 ரூபா வாங்கிட்டாரு அப்படின்ட்டு. அதுதான் எனக்கு ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப கடுப்பாயிடுச்சு, பாவமா வந்துச்சு. 8,000 ரூபாய் எதுக்கு ட்ரெண்ட் லைனுக்கு?
நான் அந்த மாதிரி கத்துருக்கேன் சார். ஆக்சுவலி அரௌண்ட் 20,000 பே பண்ணி லேர்ன் பண்ணியிருக்கேன். ஆனா என்னன்னா ஃபுல்லா சொல்லி கொடுத்தாங்க. அதனால நான் அவ்வளோ ஃபாலோ பண்ண முடியாது. அவங்க சொல்ற எல்லா மெத்தட்ஸையும் ஃபாலோ பண்ணவும் முடியாது. இல்ல சார், அவங்க என்னன்னா வாங்குற 20,000 அவ்வளவு கண்டென்ட் கொடுத்துருவாங்க. நம்ம அதான் சார் விஷயம். நம்ம பாருங்க மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வச்சு உருட்டினே 20 நாளா ஊத்தின்னு இருக்கோம். அதுலயே டவுட் அவங்க அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே சொல்லல. டைரக்டா நம்பர்ஸ், ஸோ சம் கால்குலேஷன்ஸ் அந்த மாதிரி ஒர்க்கிங்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஆனா அது ஒரு மைண்ட்ல ஏறவும் இல்லை. அண்ட் நமக்கு அந்த லைவ் மார்க்கெட்ல வந்து அப்ளை பண்றதுக்கு டைம் இது இல்லை, கொஸ்டின் ஐ மீன் பொறுமை இல்லை. ஸோ அதனால மேஜரா மிஸ் ஆகும். ஆனா அவ்வளோத்தையும் ஒரு விஷயம் கத்துக்கிட்டா பிரச்சனை இல்லை. 10 விஷயம் தெரியணும், இதனால இருக்குமோ அதனால இருக்குமோ அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக் நம்ம கொஸ்டின் எடுக்கிறது கஷ்டமா இருக்குது. நம்ம கொஸ்டின் எடுக்காம விட்டுறது மிஸ் ஆயிருமோங்கிறதுல கொஸ்டின் எடுத்துறோம். அதுக்கப்புறம் அது ரிவர்ஸ் டைரக்ஷன்ல மாறிடும். இதுதான் இஷ்யூஸ். சரி, விடுங்க எல்லாம் சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். சார் அதான் ஒரு விஷயம் ஒழுங்கா கத்துக்கிட்டா பிரச்சனை இல்லை. எல்லாமே குழப்பி இருக்கிறதுனால அந்த கிச்சடி பண்றதுலாம் இஷ்யூஸ். பிரைஸ் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க, அவ்வளவுதான் போதும். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். நான் நியூ கமர் சார், உங்க சேனலுக்கு இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கேன். ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு 2 வீடியோ தான் பார்த்திருக்கேன். ஆக்சுவலி உங்ககிட்ட ஒரு லாஸ்ட் வீக் 10 டேஸ் பிஃபோர் கால் பண்ணி பேசிருக்கேன் நினைக்கிறாங்க சார், ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நான் வெளியே பே பண்ணி. ஆமா, நீங்க ராஜா ப்ரோ கிட்ட ஜாயின் சார். ஆமாங்க சார். நீங்க அவர் கைட் பண்றதே பண்ணுங்க. இல்ல அவர் கைட் பண்றதா பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு கிளாஸ் இருக்கு, டவுட் கிளாஸ் ஜஸ்ட் வாட்ச் பண்ணலாம் தான் வந்தேன். ஒண்ணும் இல்ல, அவர் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட். நான் சொல்றத அவரும் சொல்லி தருவாரு. என்னன்னா அவர் உங்களுக்கு ஃபாஸ்ட் ட்ராக்ல கோர்ஸ் எடுத்துருவாரு. இதுல வந்து நீங்க 1 இயர் பொறுமையா நான் வந்து ஜஸ்ட் அந்த டவுட் கிளியர் கிளாஸுக்கு என்ன போகுது, நான் தான் ஸ்டார்டிங்ல இருந்து எதுவுமே பேசல, இன்ஃபேக்ட் ஆகல. ஜஸ்ட் வாட்சிங்காக தான் வந்தேன். இல்ல அதான் ஓபனா எது இருந்தாலும் டவுட்டா கேட்கலாம். அதெல்லாம் ஒன்றும் தப்புலாம் இல்ல. நம்ம போட்டிருக்கிறது இப்ப நீங்க ஒரு क्वेश्चन கேட்டீங்க இல்லையா, அதுக்காக தான் இன்டராக்ட் பண்ணலாம்னு உள்ள வந்தேன். யாரெல்லாம் லாஸ்ட்ல இருக்கிறீங்கன்னு சொன்னீங்க. அதே மாதிரி உங்களோட இந்த வீடியோவும் பார்த்தேன் சார், மைண்ட் ஸ்ட்ரக்சர். இப்போ அதுல வந்து நான் 2ல இருக்கேன், நான் 3ல இருக்கேன், 2, 3, 4க்கு நடுவுல இருக்கேன்னு தெரியல. இல்ல நீங்க என்ன பண்ணுங்க, கீழ இருக்க ஸ்டேஜை டிசைட் பண்ணீங்க. எது உங்களுக்கு குழப்பமா இருக்கோ அந்த கீழ இருக்க ஸ்டேஜ் என்ன அதுதான் நம்ம தாண்டி வரணும் லோவஸ்டா. இல்ல இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வெளியே பே பண்ணி தான் கத்துக்கிட்டேன். பட் உங்களுக்கு எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு சார். அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. இதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே கத்து கொடுக்கல. இந்த காசு பண்ணணும்னா இதெல்லாம் தான் வேணும் மேடம். சரியா? நீங்க 8,000 திருச்சியில இருந்து வந்தவங்க பே பண்ணீங்கன்னு சொன்னாங்க. பட் 25,000க்கு மேல பே பண்ணியுமே ஸ்டார்டிங்ல ஒரு நல்லா வந்ததுங்க சார் ப்ராஃபிட். என்னன்னா ஒரு 4-5 ட்ரேடு நல்லா வரும். ஃபைனலா என்ன வந்து ஒரு 6வது 7வது ட்ரேட்ல பெரிய லாஸ் ஆயிடுச்சு. சரி இதை பிடிச்சிருவோம் அப்படின்ட்டு உள்ள போவேன். மறுபடியும் 1-2 வரும். ஐயோ இன்னும் கொஞ்சம் இருக்குதே, மறுபடியும் உள்ள போவேன். மறுபடியும் நாங்க வந்து டவுட் கேட்கும்போது அந்த அளவுக்கு கிளாரிட்டியா ஒரு ஹோப் கொடுக்கல. அதுல ரொம்ப மூட் அவுட் ஆயிடுச்சு. என்னடா இது, அதாவது பாதி கிணத்துல நிக்கிறோம், மேலே வர்றதா வேண்டாமா இல்ல நான் ஓப்பனா சொல்லட்டுமா, அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு பாதி பேருக்கு தெரியாது, அதான் பிரச்சனை. சரி இவ சார்மே எடுத்தாரு சார் ஒரு கிளாஸ் பிவோட் கால்குலேஷன். அது மட்டும் ஸ்டாக் மாஸ்டர் ஆப்ல போட்டு பண்ணிடுறோம். பட் டவுட் தியரினா என்ன அப்படின்றது எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல எனக்கு. ஸோ நம்ம வந்து இப்படிதான் இருக்கும். டவுட் தியரினா என்னன்னா டிப் பை அண்ட் டிப் செல் அண்ட் ரைட் இது மட்டும் தெரியுது. பட் இதுல இது ஒரு ஸ்ட்ரக்சர் கம்மி அப்படிங்கிறது தெரியல. ஸோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து கத்துட்டு இருக்கோம். நம்மளுக்கு இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியிருக்கு அப்படின்றது இப்பதான் புரியுது. இந்த லாஸ் வந்து எங்க கொண்டு போய் நிக்க வைக்குதுன்னா, ஐயோ வேணாண்டா, நம்ம குழப்ப பார்த்துட்டு போயிடுவோம், தேவையில்லாம வந்து மாட்டிக்குவோம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல கொண்டு வந்து நிறுத்தி வச்சுட்டு சார். அது விடவும் முடியல. அந்த ஆப்ஷன் பையிங்ல தான் விடவும் முடியல. ஆப்ஷன் பையிங் செல்லிங் அதெல்லாம் விட்டுருங்க. நீங்க வந்து என்னன்னா தான் நீங்க ஃப்ரெஷ்ஷா தான் ரீஸ்டார்ட் பண்ணணும் மைண்ட் செட்டை. சீக்கிரத்துல நான் 2 வீடியோ போடுறேன், அதுல செட் பண்ணுங்க. ஒன்ஸ் அதான் ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சும்மா ஃபேக்கா 2-3 விஷயத்த பார்த்துட்டு உடனே அட்ரினலின் வந்துலாம் கேபிட்டல் ஏற்றணும்னு அவசியம். நீங்க வந்து ரிஸ்க் பார்க்கணும், இந்த மாதிரி நேரத்துல பார்க்கணும். நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க எந்த மெத்தட் யூஸ் பண்ணாலும் சரி, எந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, மோஸ்ட்லி இந்த மாதிரி கேப் டவுன்ல மாட்டிப்பாங்க. இல்ல எனக்கு ஸ்டாப் லாஸ் வைக்கவே தெரியாது சார். எங்களுக்கு சொல்லி கொடுக்கல. ஸ்டாப் லாஸ்னா ஒரு மெத்தடே கிடையாதுங்க. அதுல வந்து ஹெட்ஜிங் சொல்லி தான் கொடுத்தாங்க. 150 பாயிண்ட் தள்ளி வைக்கணும்ட்டு. பட் இது வரைக்குமே எனக்கு ஸ்டாப் லாஸ் எங்க போய் வைக்கணும் அது எதுவுமே எனக்கு தெரியல. உங்க வீடியோஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது என்னன்னா சொல்லி தரவங்க சோம்பேறித்தனப்படுவாங்க. சரிங்களா? உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாதுன்றதுனால அவங்க ஒரு ரூல் வச்சிருவாங்க. நீங்க இதை பண்ணீங்கன்னா இங்க பை பண்றீங்க, சரியா? 100 பாயிண்ட்ல பை பண்றீங்க, 200 பாயிண்ட்ல பை பண்றீங்க, அதுக்கு மேல கேள்வி கேட்காதீங்க என்னன்னு சொல்லி விட்டுருவாங்க. இல்ல சார், இப்போ நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன ஆக்டிவிட்டி முன்னாடி கொடுத்துருக்கீங்கன்னு தெரியல. இப்போ ஒரு பிரதர் சொன்னாரு ஆக்டிவிட்டி கொடுங்க சார். இல்ல நீங்க மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பாருங்க, பார்த்துட்டு நீங்க டெலிகிராம் சேனல்ல பாத்தீங்கன்னா தெரியும். லாஸ்ட் 6 மந்த்ஸ்ல எங்கெல்லாம் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிருக்கு, எப்படி கண்டினியூ ஆயிருக்குன்றதான் ஆக்டிவிட்டி. இப்போ எங்களுக்கு அங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கொடுக்கலங்க சார். டெய்லியுமே ஒரு நீங்க டெலிகிராம்லயே பாத்தீங்கன்னா நீங்க முன்னாடி போய் பார்க்கலாம் அந்த ஆக்டிவிட்டி எல்லாம்.
ஓகேங்க சார், ஓகேங்க சார். ட்ரை பண்றேன் ஃபர்ஸ்ட் சார். அந்த வீடியோ புரியணும். புரிஞ்சுட்டு லாஸ்ட் 6 மந்த்ஸா எங்கெல்லாம் ட்ரெண்ட் ரிவர்சல் இருக்கு நீங்க ட்ராக் பண்ணி எக்ஸல்ல போட்டு எனக்கு அனுப்ப போறீங்க. அதான் ஆக்டிவிட்டி, வேற ஒண்ணும் இல்ல. ஓகேங்க சார். வீடியோ ஒன் ஆர் இன்னும் 1 or 2 டைம்ஸ் பார்த்தா தான் நல்லா கிளியரா என்ன புரியும். பண்ணுங்க, டெலிகிராம்ல வந்து ஒரு தடவை டைம் கிடைக்கும் போது நைட்டு தூங்கும் போது எப்போ ஃப்ரீயா இருந்தீங்கன்னா முன்னாடி ஃபுல்லா பாருங்க, என்ன போட்டிருக்கோம் என்ன பார்த்துருக்கோம். ஓகே அதுல ஓகே அதுதான் சார், இருக்கும் ஓகே எல்லாமே, ஆக்டிவிட்டி மைண்ட் செட் ரெடி பண்றது, எப்படி பண்ணணும்ன்றது எல்லாம். ஓகே ஓகே. ம். அதான் இப்ப கேட்டீங்க இல்லையா யாரெல்லாம் வாட்ச் பண்ணிட்டீங்கன்னு, அதுக்கு தான் நானும் இங்க ஒரு இது இருக்கேன் அப்படின்றதுக்கு ஒரு அட்டெண்டன்ஸ் கொடுத்தேன் சார். இந்த எல்லாருமே மார்க்கெட் இருக்கிறது தான் அது. ஸ்ட்ரக்சர் எஸ் சார், எஸ் சார். இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சருமே பார்த்தேன், ஓரளவுக்கு புரியுது. பட் அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இல்ல அதை திரும்பி ஒரு தடவை நல்லா பாருங்க. ஏன்னா அந்த ஆக்டிவிட்டி இப்போ சொன்னார் பார்த்தீங்களா, அந்த ஆக்டிவிட்டி பண்ண தான் அதோட இம்பாக்ட் புரியும். ஆமாங்க சார், ஆமாங்க சார். அதான் ட்ரை பண்ணுறேன் சார். ஆமா, லாஸ்ட் 6 சிக்னல் நான் எடுத்து போட்டேன்னு வச்சுங்களேன், நீங்க வெறும் டேட்டாவை தான் பார்ப்பீங்க. அந்த சிக்னல் எங்க பை ஆச்சு எங்க செல் ஆச்சுன்னு உங்களுக்கு பார்க்க தெரியாது. கான்செப்ட் கிளியரா புரியணும்னு சொல்ல வரீங்க நீங்க. கிளியரா புரிஞ்சதுக்கு அப்புறம் ஆனா இதெல்லாம் பண்ண உங்களுக்கு புரியும். இந்த லோ தாண்டா பையா இல்ல இந்த லோ தாண்டா பையான்றதுலாம் குழப்பம் வரும். அப்போ நீங்க டவுட்டா கேட்பீங்க. அதனால தான் அதை பண்ண சொல்றது. ஓகே சார், ஷூர் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகே மேடம். சரி கேஷ், பார்ப்போம். நாளைக்கு என்ன ஆக போகுது, நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ சார். ஓகே பிரதர். தேங்க்யூ சார். ஓகே. தேங்க்யூ சார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்பின மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Hope you enjoyed watching this video. Thanks for watching.